வணக்கம். மாற்றத்தை நோக்கி நிகழ்ச்சியில் மறுபடியும் உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி. இன்றைய நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு என்னோடு உரையாடுவதற்காக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் டாக்டர் சமரசம் அவர்களும், பாட்டாளி மக்கள் கட்சியின் கணேஷ்குமார் அவர்களும், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் பாக்கியம் அவர்களும் நம்மோடு இணைஞ்சிருக்கிறாங்க. வணக்கம். சென்னையிலிருந்து சேலத்துக்கு 8 வழி சாலை திட்டத்துக்காக மக்களிடம் நிலம் கையகப்படுத்துவதற்காக தமிழ்நாடு அரசு பிறப்பித்த அரசாணையை, அறிவிப்பாணையை ரத்து செய்து இன்னைக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பிச்சிருக்குது. கையகப்படுத்தப்பட்ட நிலங்களை அதன் உரிமையாளர்களிடத்தில் மீண்டும் ஒப்படைக்குமாறும் உத்தரவிட்டிருக்குது. மேல்முறையீட்டுக்கு போக வேண்டாம், தமிழ்நாடு அரசு கௌரவம் பார்க்காமல் இந்த திட்டத்தை கைவிட வேண்டும் அப்படிங்கிற கோரிக்கையை பல அரசியல் கட்சிகள் முன்வைக்கிறாங்க. தமிழ்நாடு அரசு என்ன செய்ய போகிறது, என்ன செய்ய வேண்டும் அப்படின்னு பேசலாம். முதல்ல டாக்டர் சமரசம், இந்த தீர்ப்பை அரசு எப்படி எதிர்கொள்கிறது? மக்கள் நலம் கருதி அரசாங்கம் ஒரு திட்டத்தை தீட்டுகிறது. அதே நேரத்தில் அது 100க்கு 100 சரியா என்ற கேள்வியும் எழுகிறது. பாதிக்கப்பட்டவர்கள் அல்லது இது வேண்டாம் என்று நான் சொல்லக்கூடியவர்கள் நீதிமன்றத்திற்கு போகிறார்கள். நீதிமன்றம் ஒரு தீர்ப்பை வழங்கியிருக்கிறது. அதுதான் இப்போ நடந்திருக்கிறது. நீங்கள் காலத்தை பார்க்கணும். இந்த காலத்தில் இப்படித்தான் நடக்கும். எல்லாம் வேணும்னு கேட்கிறவரும் அவர்கள்தான், என்ன செஞ்ச என்று கேட்பவரும் அவர்கள்தான். இது ரெண்டுத்துக்கும் மத்தியில் தான் அரசாங்கம் மாட்டிக்குது. அதுவும் இது மத்திய அரசு திட்டம், முழுமையாக இது மத்திய அரசு திட்டம். மாநில அரசு பராமரிக்கிற வேலை தான், அது என்ன ஏதுன்றதுக்கு உதவி செய்கிற வேலை தான். இது தேசிய திட்டம். இது இன்னொன்று, ஒரு தேசிய திட்டத்தை நடைமுறைப்படுத்துவதற்கு இவ்வளவு அவசரம் காட்ட வேண்டிய அவசியம் என்ன இருக்கு? இல்லைங்க, யார் கேள்வி, நீங்கள் என்ன செஞ்சாலும் கேள்வி வரும். ஒன்றுன்னா ஒன்னேவா அப்படின்னுவாங்க, ரெண்டுன்னா ரெண்டா அப்படி, ரெண்டுத்துக்கும் போராட்டம் நடக்கும். இதுதான் ஜனநாயகம். அதுவும் இந்திய ஜனநாயகம். இன்னும் சொல்ல போனால் தமிழ்நாட்டு ஜனநாயகம் என்பது எப்படி இருக்கிறது என்பதை நீங்கள் பார்க்க வேண்டும். யார் ஆட்சியில் இருந்தாலும் அவர்களுக்கு வரக்கூடிய ஜனநாயகம் உங்களுக்கு ஒவ்வாமையா இருக்கா? ஜனநாயகம் ஒவ்வாமை இல்லைங்க. எங்கள் சேவையை தடுப்பது எப்படி என்பதற்குன்னு ஒரு குரூப் இருக்குது. பாட்டாளி மக்கள் கட்சியை சொல்றீங்களா? இல்லைங்க, பாட்டாளி மக்கள் கட்சி அது சொல்லிட்டு சும்மா இருக்கிறது. ஆட்சிக்கு வந்தே தீரணும், அமர்ந்தே தீரணும் திட்டம் போட்டு செய்யறவங்கள நான் சொல்றேன். சரி, அவங்க எப்பவுமே நீங்க எதையாவது சொல்லுங்க, அதுக்கு எதிர்ப்பு சொல்லுவாங்க. இந்த வழக்கு அவங்க போடலையே. இல்லை, யார் போட்டாங்கன்றது வேறு விஷயம். அவங்க நீங்க எங்க இப்போ சமாதியில் அம்மாவுக்கு இது வைக்கக்கூடாதுன்னு திமுக தான் நேரடியாக போட்டுச்சா? அவங்க யார் யார் போட சொல்லணும் போட்டு உட்காந்துக்கிறங்க அமைதியே திருச்சின்னு. இப்போ அவங்க அப்போ அங்கே புதைக்கணும்னு வரும்போது அவங்களே வாங்கிட்டாங்க வாப்பாத்து. அது எங்களுக்கு லாபமா அவங்களுக்கு லாபமா? அதை எண்ணி பார்க்கணும். எந்த திட்டங்கள் எந்த காரணத்திற்காக எந்த வழக்குகள் தொடுத்தாலும் அதில் உள்ள நியாயம் என்ன, தர்மம் என்ன என்பதை எண்ணி பார்க்க வேண்டும். இது யாரும் அதிமுகவினுடைய இருக்கக்கூடிய ஒரு சொந்தத்துக்கோ குடும்பத்துக்கோ இல்லை அந்த கட்சிக்கோ போகக்கூடிய பெயர் இல்லை. இன்றைய தினம் உலகம் எங்கேயோ போயிருக்கிறது. எல்லாவற்றிற்கும் உலகத்தையே கை நீட்டி சொல்கிறாங்க. மெக்சிகோ பார், சுவிட்சர்லாந்து பார், அமெரிக்கா பார், அது இதுன்னு எதையோ சொல்கிறாங்க. ஜப்பானை பார், ஜெர்மனி பார் என்னெல்லாம். ஆனால் இப்படி வரும்பொழுது அதுக்கு தடுப்பாகவும் நிற்கிறாங்க. இது இப்போ என்ன ஆகுது? உயர்நீதிமன்றமும் அமெரிக்காவை பார், அந்த வழக்கை அமெரிக்காவில் நடந்த அந்த வழக்கை பார்னு சொல்லி அமெரிக்காவில் உண்டான வழக்குகளை கோட் பண்ணி இந்த தீர்ப்பை கொடுத்துருக்குறாங்க. இல்லை, அது எதுவும் கோட் பண்ணதா ஒன்றும் கிடையாது. இப்போ என்ன நிலைமை? நாம் உலகத்துக்கு ஆட்சிக்கு வந்தால் சர்வீஸ் பண்ணுறோம், மக்கள் தொண்டுன்னு செய்கிறோம். இப்போ காமராஜர் காலத்தில் இது உண்டானா கிடையாது. எங்கேயாவது அணை கட்டினா, டேய் எப்படி நீ இந்த பக்கம் நில்லு, இவன் பிடிச்சினே பார்ப்போம், இன்னும் கொஞ்சம் போ, இன்னும் கொஞ்சம் போ, இன்னும் கொஞ்சம் போ, போதுமாப்பா, ரைட் வாங்க போகலாம், கட்டிடுவாங்க. எதிர்ப்பே கிடையாது. அது ஒரு காலம். இப்போ ஏதாவது இங்கே ஒரு குளம் வெட்டலாம், இங்கே ஒரு கோயில் கட்டலாம், இங்கே ஒரு புதிய இது செய்யலான்னா அது இதுக்கு சொந்தம் அதுக்கு சொந்தம், எதுவும் செய்யக்கூடாது, இது சட்ட விரோதம், எங்களுக்கு விரோதம், இங்கே வாழும் மக்களுக்கு விரோதம், இப்படின்னு ஆரம்பிச்சிடுறாங்க. இதுதான் ஸ்பீட் பிரேக். ஜனநாயகம் என்பதிலே ஸ்பீட் பிரேக் அதிகமாக இருக்கிறது என்பது எனது வாதம், எனது எண்ணம். அதை எப்படி இப்போ செய்வது? இப்போ ஒரு தீர்ப்பு கொடுத்துட்டாங்க.
இதுக்கப்புறம் இதை பத்தி இது வந்தாலும் இதை பத்தி நம்ம மக்களிடத்தில் பேசுவோம். யார் யார் வழக்கு போட்டாங்களோ அவங்கவுங்க கிட்டையும் பேசுவோம். அவசியமானால் தொடர்வதற்கு வழி செய்வோம். அவசியம் இல்லை என்று சொன்னால் விட்டு விட்டு போகிறோம். இதில் என்ன இருக்கிறது? இதில் எந்த விதமான யாரும் பாதிப்பில்லை. இது மிக தேவை. இன்றைய தினம் வேகத்திற்கு வாகனத்திற்கு உதவி செய்யக்கூடியவர்கள் தொழில் இப்போ முன்னையெல்லாம் ஏதாவது ஒரு மாநிலத்தினுடைய ஹெட் குவார்ட்டர்ஸ் வச்சு செய்வாங்க. இப்போ செய்யக்கூடிய எல்லா தொழிலும் எல்லா மாவட்டமும் இணையக்கூடிய வகையில் நாம் ஆரம்பித்திருக்கிறோம். வேண்டுதல் வச்சோம். அது மத்திய அரசு ஏற்றிருக்கிறது. எந்த துறையில் ஹைவேஸ் அப்படின்னு நேஷனல் ஹைவேஸ் போனால் அங்கே ஒரு தொழில் ஆரம்பிக்கணும். அந்த தொழில் ஆரம்பித்து அந்த பொருள் வேகமாக வெளியேறி இவை வெளிநாட்டுக்கோ உள்நாட்டுக்கோ மற்ற இடங்களுக்கு போவதற்கு வசதியாக இருப்பதற்குத்தான் இதெல்லாம் செய்தோம். ஆகவே அந்த அடிப்படையில் இது பரிசீலிக்க வேண்டிய அவசியம் தான். நிச்சயம் பரிசீலிப்போம். அதுல ஒண்ணும் இல்லை. இதுல ஒண்ணும் ஈகோ கிடையாது. சரி, ஈகோ எதுவும் கிடையாது. ஆனா தொழில் வளர்ச்சிக்கு குறுக்க நிற்கிறீங்க, வேக தடையாக இருக்கிறீங்கிற வருத்தத்தை மட்டும் டாக்டர் பதிவு செய்யறாரு, பகிர்ந்து கொள்றாரு. நாங்கள் எந்த ஆரம்ப கட்டத்திலிருந்தே எதற்கும் தடையானவர்கள் கிடையாது. தொழில் வளர்ச்சிக்கு எங்களுடைய கொள்கை விளக்கத்திலேயே நாங்கள் தெளிவாக கொடுத்துருக்குறோம். ரெண்டாவது தேர்தல் அறிக்கையிலையும் ரொம்ப தெளிவாக கொடுத்துருக்குறோம். தொழில் வளர்ச்சிக்கு எங்களுடைய ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, அது தொழில் வளர்ச்சியாக தான் இருக்கும். விவசாயத்திற்கு பிறகு கல்விக்கு பிறகு அடுத்தபடியாக தொழில் வளர்ச்சி தான் வேலைவாய்ப்பு உண்டாக்குன்றதுல தெளிவாக இருக்கிறோம். இந்த சேலம் 8 வழிச்சாலையை பொறுத்தவரை நாங்கள் இதை அறிவித்த நாள் முதலே நாங்கள் அதற்கு எதிர்ப்பு தெரிவித்து தான் வரோம். உதாரணத்துக்கு சொல்லணும்னா, நாங்கள் கூட்டணியில் இருந்தாலும் சரி, கூட்டணியில் இல்லை விட்டாலும் சரி, விவசாயிகளாக இருந்தாலும் மக்கள் நலன் சார்ந்து இருக்கக்கூடிய விஷயங்களுக்கு உரத்து குரல் கொடுக்கக்கூடிய ஒரு தலைவர் என்றால் அது மருத்துவர் ஐயா அவர்கள் தான். அது கடந்த கால வரலாறே உங்களுக்கு நிறையா இருக்கும். இப்போ உதாரணத்துக்கு சொல்லணும்னா, 2006ஆம் ஆண்டு திமுக கூட்டணியில் இருக்கும்போது துணை நகரம் கொண்டு வர வேண்டும் என்று அதே கூட்டணியில் இருக்கும்போது திமுக முயற்சி செய்தது. அதற்கு மிகப்பெரிய போராட்டத்தை முன்னெடுத்து கூட்டணியில் இருக்கும்பொழுதே நான் சொல்கிறது, மக்கள் நலனை பாதிக்கக்கூடிய விஷயம், அவங்க விவசாயத்தை அழிக்கக்கூடிய விஷயம் என்று அதற்கு போராடி தடுத்து நிறுத்தியவர் மருத்துவர் ஐயா அவர்கள். அந்த மாதிரி விவசாயத்தை பாதிக்கக்கூடிய, விவசாய நிலங்களை பாதிக்கக்கூடிய எந்த ஒரு திட்டமும் நாங்கள் முழு மூச்சாக எதிர்ப்போம் என்பது எங்களுடைய வெளிப்படையான விஷயம். அதில் நாங்கள் தெளிவாக தான் இருக்கிறோம். அதில் நாங்கள் எந்த ஒரு மாற்று கருத்தும் கொள்ளவில்லை. அதில் பாக்கியம், நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? தமிழ்நாடு அரசு என்ன செய்ய வேண்டும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க? இல்லை, முதல்ல இந்த தீர்ப்பில் சொல்லியிருக்கக்கூடிய சில விஷயங்கள் என்பது இருக்குது. அதாவது நிலம் கையப்படுத்தின முறை, அதை அமுல்படுத்தின முறைகள் சம்பந்தமான ஒரு பார்ட் இருக்குது தீர்ப்பில். இன்னொரு பார்ட்டு அந்த திட்டம் தொழில் வளர்ச்சிக்கானது, அது தமிழ்நாடு வளர்ச்சி நோக்கி போகிறது, எல்லாம் எதிர்க்கிறாங்க அப்படின்ற இன்னொரு 2 விதமான விஷயங்கள் இதுக்குள்ளே இருக்குது. ஒன்று, இந்த தீர்ப்பை பொறுத்த வரைக்கும் முதல்ல வரவேற்கணும். இதில் இப்போ அன்புமணி ராமதாஸ் உட்பட, அதே மாதிரி சேலத்தில் இருக்கக்கூடிய அந்த பியூஷ் மனுஷ் உட்பட இன்னும் விவசாயிகள் ஒரு 10 பேர் கேஸ் எல்லாத்தையும் ஒன்றா தொகுத்து இதுக்கு ஒரு தீர்ப்பு கொடுத்துருக்காங்க. அது வரவேற்கக்கூடிய ஒரு விஷயம். அதில் முதல் வேண்டுகோள் என்னன்னு சொன்னால், இந்த தீர்ப்பின் அடிப்படையில் மாநில அரசோ அல்லது இது அந்த நேஷனல் ஹைவேஸ் அந்த அத்தாரிட்டியோ மேல்முறையீட்டுக்கு போகாமல் இருப்பது தான் எல்லாருடைய வேண்டுகோளாக இருக்குது. ஏன்னா திட்டம் சார்ந்த விஷயங்கள் அப்படி இருக்குது. அந்த அடிப்படையில் இது இருக்க வேண்டும் என்பது 2வது ஒரு வேண்டுகோள். இந்த தீர்ப்பை பொறுத்த வரைக்கும் இது மாநில அரசே இதை முன்னாடியே மக்களுடைய உணர்வுகளை கணக்கில் எடுத்துக்கொண்டு இந்த திட்டத்தை மறுபரிசீலனைக்கு உட்படுத்தியிருக்க வேண்டும். என்ன கேள்வி வந்ததுன்னு சொன்னால், ரொம்ப இவ்வளவு வேகமாக தமிழ்நாட்டில் ஒரு திட்டத்தை இதுக்கு முன்னாடி அமுல்படுத்தினதே கிடையாது. அதுவும் இந்த அரசு 10,000 கோடி ரூபாயை ஒரு நாள் அடுத்து 2018 தொடர்ந்து இது நடந்து வந்த வேகம் என்பது இருக்க, எந்த விதமான ப்ரொசீஜரையும் ஃபாலோ பண்ணாமல் போய் கல் நடுற வரைக்கும் விவசாயிகளை ஒரு பக்கம், அது ஒரு பக்கம், விவசாயிகள் முறையிடுவதற்கான வழியே இல்லாமல் காவல்துறையை பயன்படுத்துவது. 3வதாக, இந்த மக்களுடைய குறைகளை கேட்க செல்லக்கூடியவர்களை அந்தந்த ஸ்பாட்லேயே கைது செய்யக்கூடிய விஷயம். இதெல்லாம் என்ன வருதுன்னு சொன்னால், மக்களுக்கு அரசிடம் ஏதோ போராடி அந்த போராட்டத்தின் மூலமாக தங்களுடைய கருத்துக்களை சொல்லி அதன் மூலமாக நியாயத்தை எதிர்பார்த்து கிடைக்காத பொழுது ஒரு கடுமையான அடக்குறை நடத்திய பிற்பாடு தான் கோர்ட்டுக்கு போகிறாங்க. அதே கோர்ட்டில் இப்படி ஒரு தீர்ப்பு என்பது வந்திருக்கு. இது ஒரு முக்கியமான விஷயமா. அதில் என்னென்னா, ஒரு 8 வாரங்களுக்குள்ளே அதனுடைய அந்த டாக்குமெண்ட்ஸ் உட்பட நீங்கள் பழைய நிலைமைக்கு கொண்டு போகணும் என்பது உட்பட சேர்த்து சொல்லப்பட்டிருக்குது. அதில் ஒரு முக்கியமான விஷயமா பார்க்க வேண்டி இருக்கிறது. ஆகவே எதுக்கு நீங்கள் சுற்றுச்சூழல் சம்மந்தமான விஷயங்களை எங்கேயுமே அனுமதி வாங்காமல் ஏன் அவ்வளோ வேகமாக பண்ணுறாங்க அப்படின்றது ஒரு கேள்வி இதுக்குள்ளே நிற்குது என்பது தான் ஒரு அம்சம். இன்னொரு பார்ட்டு, தீர்ப்புக்கு அப்பால் இருக்கக்கூடியது, இவங்க முன்வைக்கக்கூடிய விவாதங்கள் என்பது தமிழ்நாட்டில் இப்போ ஏதோ இந்த மாநில அரசு எது செய்தாலும் எதிர்ப்பார்கள்,
அப்படின்ற கருத்து வந்து சரியான கருத்து இல்லை. அது நல்லது செஞ்சால் வரவேற்பாங்க. நீங்கள் ரேஷன் கடையில் பொருள் கொடுத்தா வரவேற்பாங்க, செம்பரம்பாக்கம் ஏரி ஆழப்படுத்தினா வரவேற்பாங்க, கேபிள் டிவி கட்டணத்தை குறைச்சா வரவேற்பாங்க. எது வந்து நீங்கள் ஜனங்களுக்கு தேவையான சொல்லுதோ அதெல்லாம் யாரும் எதிர்க்க போகிறதில்ல. மூடி கிடக்கிற தொழிற்சாலையை திறந்தா ஒரு 2.5 லட்சம் ஒரு சிறு தொழில் மூடி கிடக்க, அது யார் அதெல்லாம் எதிர்க்கிறா? அதெல்லாம் செய்கிற பொழுது நீங்கள் இருக்கிறதை பறிக்கிற பொழுது தான் இங்கே எதிர்ப்பு என்பது வருகிறது. அது முக்கியமான விஷயம். பேசலாம். நம்மோட பாரதிய ஜனதா கட்சி ஜி.கே. நாகராஜ் இணைஞ்சிருக்கிறாரு கோயம்புத்தூர்ல இருந்து. அவர்கிட்டையும் பேசிட்டு நம்முடைய உரையாடலை தொடரலாம். வணக்கம் நாகராஜ். வணக்கம். ஹலோ. வணக்கம். வணக்கம். அதான் இன்றைய சென்னை உயர்நீதிமன்றத்தின் தீர்ப்பை எப்படி பார்க்கிறீங்க? வணக்கம். வணக்கம். தமிழ்நாடு அரசு தீர்ப்பை தொடர்ந்து என்ன செய்யணும்னு நீங்க எதிர்பார்க்கறீங்க? நாங்க இதே இதுக்கு முன்னாடி கெயில் பைப்லைன் விவகாரத்திலையும் உயர்நீதிமன்றம் இது போன்ற ஒரு தீர்ப்பு கொடுத்துருந்துச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா அதை உச்சநீதிமன்றம் கெயில் பைப் பதிக்கலாம் அப்படிங்கிற ஒரு உத்தரவை கொடுத்துருக்கு. நாங்களும் இந்த கெயிலுக்காக பாமகவோட சேர்ந்து அனைத்து கட்சிகளும் சேர்ந்து போராடினதில் நாங்கள்லாம் ஒரு குழுவை இணைஞ்சு போராடினோம். இதில் என்ன ஒரு சொல்ல வேண்டிய விஷயம் அப்படின்னா, விவசாயிகள் இன்றைக்கும் சரி, அவர்கள் வளர்ச்சி திட்டங்களுக்கு அவர்கள் எக்காரணம் கொண்டும் எதிர்ப்பாக இருக்கவே இல்லை. கெயில் பைப்லைன் விஷயத்தில் பார்த்தீங்க அப்படின்னா பல விளைநிலங்கள் குறுக்கே அவங்களுடைய நிலத்தின் மதிப்பு முழுமையாக அபகரிக்கப்பட்டது. ஒரு ஏக்கர் அப்படின்னா அதுக்குள்ளே ஒரு 60 அடி அகலத்துக்கு அந்த பைப்லைன் போச்சு. அதை விவசாயிகள் எதிர்த்தாங்க. அதேமாதிரி இந்த பசுவெளிச்சாலையில் ஏறக்குறைய விவசாயிகள் எதிர்ப்பு அப்படிங்கிறது என்னென்னா, தங்களுடைய நிலம் போகுது, அதுக்குரிய உரிய மதிப்பீடு கிடைக்கல அப்படிங்கிறதான் பெருவாரியான விவசாயிகளோட கருத்தாகவும் இருந்தது. ஸோ நீங்கள் பஞ்சாப் எடுத்துட்டிங்கன்னா ஒரு ஏக்கருக்கு 1 கோடி ரூபா கொடுத்துருக்காங்க விவசாயிகளுக்கு. அங்கே விவசாயிகள் மகிழ்ச்சியோடு அந்த இடத்த கொடுத்துருக்காங்க. குஜராத் எடுத்திங்கன்னா இப்போ 4வது சுற்றுவட்ட சாலை, ரிங் ரோடு ஃபார்மேஷன் 4வது சுற்றுவட்ட சாலை அமைச்சிட்ருக்காங்க. அங்கே எந்த போராட்டமும் இல்லை, எந்த எதிர்ப்பும் இல்லை. என்ன காரணம்னா அவங்களுக்கு உரிய நில மதிப்பீடு கொடுக்கப்படுது. அது மாதிரி இந்த தீர்ப்பை பொறுத்த வரைக்கும் இது ஒரு டெம்பரரியான செட்பேக்காக இருந்தாலும் கூட வளர்ச்சி திட்டங்கள் அப்படிங்கிற ஒரு ஆங்கிளில் பார்க்குறப்ப இந்த சில காரணங்களை சொல்லி தடுத்து நிறுத்தியிருப்பது என்பது ஒரு தற்காலிகமான ஒரு ஏற்பாடு தான் ஒழிய நிரந்தரமான தடையாக இருக்க முடியாது. அரசு மேல்முறையீடு செய்யணும் அப்படின்னு சொல்றீங்க. மேல்முறையீடு செய்யும், உரிய அனுமதி கிடைக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்க? மேல்முறையீடு செய்யும். ஏன்னா நீங்க இது பழைய வழக்குகள் நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா எல்லா வழக்குகளும் உயர்நீதிமன்றம் கொடுத்த தீர்ப்புக்கும் உச்சநீதிமன்றம் கொடுத்த தீர்ப்புக்கும் நிறைய சம்பந்தங்கள் இருக்காது. அதுதான் நடைமுறைப்படுத்தப்பட்டிருக்குது. ஏன்னா நீங்க இதே மாதிரி ஒவ்வொரு உயர்நீதிமன்றம் ஒவ்வொரு மாநிலத்திலையும் கொடுத்தாங்க அப்படின்னா பொதுவான பல திட்டங்கள் பாதிக்கப்படும், பல வளர்ச்சி திட்டங்கள் பாதிக்கப்படும். அதனால பிஜேபி அரசு கூட பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடியே லேட்டஸ்ட் அமெண்ட்மெண்ட் கொண்டு வந்தாங்க, இந்த நில எடுப்பு சட்டம் கொண்டு வந்தாங்க. அதையெல்லாம் தடுத்தது கம்யூனிஸ்டும் காங்கிரஸ் கட்சி நிறுத்தினாங்க. அதில் பார்த்தீங்கன்னா அவ்வளோர்களுக்கு மிகப்பெரிய நன்மைகள் அந்த திட்டத்தின் கீழே இருந்தது. அதனால் இப்போ இருக்கிற அந்த ஒரு தீர்ப்பு அப்படிங்கிறது ஒரு நிரந்தரமான தீர்ப்பு தான். நம்முடைய இவர் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் சொன்னது போல் ஒரு அவசரகதியில் செய்யப்பட்டதில் நடந்த நடைமுறைகளை சுட்டி காட்டி இருக்குது உயர்நீதிமன்றம். இது நம்ம ஒரு நிரந்தரமானது என்று சொல்ல முடியாது. சரி, இது நிரந்தரமானதுன்னு சொல்ல முடியாது, தற்காலிக பின்னடைவு தான். விவசாயிகள் வளர்ச்சிக்கு குறுக்க என்றைக்குமே இருப்பது இல்லை, இழப்பீடு போதாததுனால போராடினார்கள் அப்படிங்கிற வாதத்தை கணேஷ்குமார் நீங்க எப்படி பார்க்கல? இல்லை, இது பொறுத்தவரை பாட்டாளி மக்கள் கட்சியோட நிலைப்பாடு என்பது தெளிவான நிலைப்பாடு. இது முற்றிலுமாக கைவிடப்பட வேண்டும் என்பதுதான் பாட்டாளி மக்கள் கட்சியோட நிலைப்பாடு. விவசாயிகள் வளர்ச்சிக்கு உறுதுணையாக இருப்பார்கள் என்பதில் எந்தவித மாற்று கருத்தும் யாருக்கும் இருக்க முடியாது. அவர்களுடைய பாதிப்பு, அதற்குண்டான இழப்பீடு இதெல்லாம் ஒரு புறம் கணக்கு வைத்தாலும் கூட இதனுடைய தேவை முதல்ல சேலத்திற்கு ஏற்கனவே 3 பாதைகள் இருக்கிறது. இந்த புதிய பசுமை வழிச்சாலை திட்டம் என்பது இவ்வளோ கிட்டத்தட்ட ஒரு 10,000 கோடி ரூபாயில் கொண்டு சேர்க்குறாங்க அப்படின்ற பொழுது அதனுடைய தேவை என்ன இருக்கிறது? இந்த செலவை கூட பார்த்திங்கன்னா ஏற்கனவே தேசிய நெடுஞ்சாலை இருக்குது. தேசிய நெடுஞ்சாலை ஒன்று இருக்குது, கிருஷ்ணகிரி வழியாக ஒரு சாலை இருக்கிறது, இன்னொரு சாலை ஒன்று தருமபுரி வழியாக வரக்கூடிய இன்னொரு சாலை ஒன்று இருந்து கொண்டு இருக்கும் பொழுது
இதனுடைய அவசியம் எந்த அளவுக்கு இருக்கிறது. சேலம் வளர்ச்சி அடைய வேண்டும் என்று சொன்னால் இருக்கிற பாதைகளையே நம்ம வந்து இன்னும் விரிவாக்கம் செய்யலாம். விரிவாக்கம் செய்வதற்கான மாற்று சாத்தியக்கூறுகளை அரசு ஆராய வேண்டும். தொழில் வளர்ச்சி வளருவதற்கு இருக்கக்கூடிய சாலைகளுக்கான ஃபீசிபிலிட்டி ரிப்போர்ட் எடுத்து அதன் மூலமாக அதை விரிவாக்கம் செய்து, ஏற்கனவே பார்த்திங்கன்னா இப்போ சேலத்திலிருந்து உளுந்தூர்பேட்டை வழியாக வரக்கூடிய சாலைகள் இன்னும் 2 வழி சாலை கூட கொஞ்சம் தூரத்துக்கு இருக்குது. இப்போ அதெல்லாம் முதல்ல விரிவாக்கம் செய்யாமல் புதிதாக ஒரு சாலை அதுவும் போட வரோம்ட்டா அது பக்கத்துலேயே வந்து இன்னொரு சாலை வருது. அது பக்கத்துலேயே அருகாமையிலேயே வந்து கிட்டத்தட்ட இதில் ஒரு 36 கிலோமீட்டர் வந்து சேரக்கூடிய ஒரு சூழ்நிலையெல்லாம் இருக்கும்போது இது சரியான ஃபீசிபிலிட்டி ரிப்போர்ட்டோடு எடுத்து இந்த சாலையை வந்து கைவிட்டுவிட்டு ஏற்கனவே இருக்கிற சாலையை மேம்படுத்துவதற்கான வழிமுறைகளை அரசாங்கம் மேற்கொள்ள வேண்டும் என்பதுதான் பாட்டாளி மக்கள் கட்சியோட நிலைப்பாடு. இதில் நாங்கள் தெளிவாக இருக்கிறோம். நாங்கள் வலியுறுத்துவோங்க நிச்சயமாக கூட்டணியிலே இருக்கும்போது கூட. பாக்கி உங்களுடைய நிலைப்பாடும் அதே தான். ஆமாம், இது வந்து திட்டத்தை கைவிட வேண்டும். ஆமாம், அது என்ன காரணம்னு சொன்னால், இந்த தொழில் வளர்ச்சியை பற்றி பேசும்பொழுது நான் திரும்பி அதை சொல்ல விரும்புகிறேன். என்னென்னா, தமிழ்நாட்டிலையோ அல்லது இந்தியாவிலேயோ தொழில் வளர்ச்சியை பற்றி பேசுகிற எல்லாருமே இருக்கிற அழிந்து கொண்டிருக்கக்கூடிய தொழிலை பற்றி பேசணும். 2வது விஷயம், இப்போ தமிழ்நாடே எடுத்துக்குவோம், எத்தனை லட்சம் மதிப்புள்ள தொழில்கள் தமிழ்நாட்டுக்கு வந்து, குறிப்பாக சென்னைக்கு வந்து பக்கத்திலுடைய ஸ்ரீ சிட்டிக்கு மாறி இருக்கு. கியா மோட்டார்ஸில் ஆரம்பித்து இசூசு கம்பெனியில் ஆரம்பித்து பட்டியலே சொல்ல முடியும். இதையெல்லாம் நிலைநிறுத்துவதற்கு இதெல்லாம் தொழில் வளர்ச்சியோடு சம்மந்தப்பட்ட ஒரு விஷயம். ஆகவே ஒரு திட்டத்தை நிறைவேற்ற வேண்டும் என்பதற்காக அது மட்டும்தான் தொழில் வளர்ச்சிக்கு பெரிய ஆகப்பெறும் விஷயம் அப்படின்னு கொண்டு வருவதே ஒரு கேள்விக்குறியான ஒரு விஷயமா இருக்குது. 2வது விஷயம் என்னன்னு சொன்னால், இந்த 8 வழி சாலை கொண்டு வருவதில் எங்கே தொழில் வளர்ச்சி ஏற்பட போகுதுன்றத முக்கியமான கேள்வி. என்னென்னா, நீங்கள் அங்கே வந்து விவசாயிகள் நிலத்தை கொடுத்த காம்பன்சேஷன் மட்டும் இல்லை, இப்போ சொல்கிற விஷயம் காம்பன்சேஷன் மட்டும் இல்லை, இப்போ 7500 ஏக்கர், சுமார் 7500 8000 ஏக்கர் வந்து அதில் வந்து நிலம் போகுது, கொஞ்சம் ரிசர்வ் ஃபாரஸ்ட் நிலம் போகுது, இதெல்லாம் கரெக்டு தான். இதான் அவங்க போராடிட்டு இருக்காங்க. இதெல்லாம் இந்த பசுமை வழிச்சாலை அப்படின்னு சொல்லுவதே இந்த பசுமைகளை அழித்து தான், நிலத்தையும் பசுமையையும் அழித்து தான் இந்த சாலை போகுது. இந்த சாலையில் ஏழைகள் பயன்படுத்த முடியுமா அந்த சாலையை? அதனுடைய கன்ஸ்ட்ரக்ஷனே என்ன மெத்தடுனா, நீங்கள் அதுக்கப்புறம் அது எங்கே எக்ஸ்டெண்ட் பண்ணும்போது அடுத்த ஸ்டேஜ், எண்ணூர்லேருந்து கொச்சின் போகிறது அடுத்த ஸ்டேஜ். இது வந்து அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் மெத்தட்லேயே ஒரு 11 அடி உயரத்துக்கு செவுறு. நீங்கள் ஏற்கனவே ORR இருக்குது, ஹைதராபாத்தில் ஒரு இது இருக்குது. அதனுடைய தன்மை என்னன்னு சொன்னால், அதில் வந்து சாதாரண ஆட்டோவோ யாரும் போட முடியாது. அதே மெத்தடில் இங்கே என்னன்னு சொன்னால் அரசு பஸ்ஸு போக முடியாது. யார் அதில் போகலாம்? அதில் போகக்கூடிய கார்ப்பரேட் கம்பெனிகள் சம்மந்தப்பட்ட அல்லது உயர் வகுப்பை சேர்ந்தவர்கள் பயணம் பண்ணக்கூடிய ஒரு விஷயத்துக்காக மட்டும்தான் இருக்கும். யாரும் ஏறவே முடியாது. 22 இடங்களில் தான் அதனுடைய உள்ள கிராஸ் பண்ணுறதுக்கான இடம். 277 கிலோமீட்டருக்கு 22 இடங்கள்லையும் 6 இடங்களில் தான் சர்வீஸ் ரோடு இருக்குது. அப்போ உங்களுக்கு அந்த 2 பக்கம் இருக்கக்கூடிய ஜனங்கள் குறைந்தபட்சம் நீங்கள் வந்து ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துல கிராஸ் பண்ணணும்னா 23 கிலோமீட்டர்லேருந்து 30 கிலோமீட்டர் பயணம் பண்ணி தான் கிராஸ் பண்ணணும். இதுதான் அந்த ரோட்டினுடைய தன்மை. அப்போ இது வந்து சாதாரண மக்கள் இதில் எப்படி வளர்ச்சி அடைவார்கள்? 2 பக்கம் இருக்கிற ஆட்களுக்கு தொழில் வளர்ச்சியும் வளராது, கடை வளர்ச்சியும் எதுவுமே ஏற்படாது. ஃபஸ்ட்டு அதை பயன்படுத்த முடியாது. அதனுடைய டோல் ரேட்டை நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் 8 டோல் வருது. 277 கிலோமீட்டருக்கு 8 டோல் வருது. இதில் அப்போ இந்த சாலை இது ஒரு விஷயம். அப்போ இந்த மாதிரி சாலைகள் போட்ட இடத்துல 2 பக்கமும் என்ன தொழில் வளரும்? ஒரே ஒரு விஷயத்துக்காகத்தான், ஆதாரபூர்வமாக இல்லை என்று சொன்னாலும் ஒரே ஒரு விஷயத்திற்காக தான் அங்கே இருக்கக்கூடிய கனிமங்களை எடுத்து கொண்டு போவதற்கான இடத்துக்கு மட்டும்தான் பயன்படும். அதனால தான் நீங்கள் அது வந்து தொழில் வளர்ச்சி என்பதை விட இந்த மாதிரி விஷயங்களுக்கு நிலம் கையகப்படுத்தக்கூடிய சட்டம் இருக்க. அவர் சொன்னார் ஏதோ கம்யூனிஸ்ட் எடுத்தார்னு. அது நிலம் கையகப்படுத்தக்கூடிய சட்டம் விவசாய நிலத்தெல்லாம் நீங்கள் வந்து எந்தவித இதுவும் இல்லாமல் இராணுவ பேரை சொல்லி கம்பெனி பேரை சொல்லி அந்த சட்டத்தை எதிர்த்து இல்லைன்னு சொன்னால் இன்றைக்கி பாதி நிலம் போயிருக்கோம். அது ஒரு முக்கியமான விஷயம். இப்போ என்ன சொல்கிறாங்க, டெஃபென்ஸ் கொரிடார்னு ஏன் வந்து நிர்மலா சீதாராமன் சொன்னாங்க? நிலத்தை ஈஸியாக எடுக்கலான்றதுக்காக தான் அந்த வேலையை சொன்னாங்க. அது என்ன டெஃபென்ஸ் கொரிடர் வரப்போகுது, எந்த தனியார் கம்பெனி வந்து ஆயுதங்களை உற்பத்தி பண்ண போகிறதுன்னு தெரியல. நிலம் எடுப்பதற்கான ஒரு ஏற்பாடு. ஆகவே இந்த அங்களுடைய கனிம பொருட்களை கொள்ளையடிப்பதை தவிர அது வேற, அது ஒன்றும் அங்கேயே உற்பத்தி பண்ண போகக்கூடிய இடமும் கிடையாது. ஆகவே இது வந்து எடுத்து கொண்டு போவதை தவிர வேறு எந்த விதமான தொழில் வளர்ச்சி அங்கே ஏற்படுவதற்கு வாய்ப்பு இல்லை. இது எதுக்கு இந்த விஷயத்தை சொல்கிறோன்னு சொன்னால், நீங்கள் வந்து ஏற்கனவே சாலை இல்லை என்று சொன்னால் நீங்கள் அது அவசியமானது. இருக்கிற சாலையை எக்ஸ்பேண்ட் பண்ணுவதற்கு பயன்படுத்துவதற்கான ஏற்பாடுகள் வாய்ப்பு அதிகமாக இருக்கிற பொழுது ஒரு அவசர கதியில் இவ்வளோ வேகமாக இந்த மாநில அரசு முன்முயற்சி எடுப்பதும் மத்திய அரசு முன்முயற்சி எடுப்பதும் தான் பல கேள்விகளை உருவாக்குறாங்க. நம்மோட பூவுலகி நண்பர்கள் அமைப்பின் வழக்கறிஞர் வெற்றி செல்வன் நம்மோடு இணைஞ்சிருக்கிறாரு. வழக்கு போட்டிருக்கீங்க, இன்னைக்கு தீர்ப்பு வந்திருக்குது.
தமிழ்நாடு அரசு தொடர்ந்து என்ன செய்ய வேண்டும் அப்படிங்கிறத பற்றி பேசிட்டு இருக்கிறோம். உங்களுடைய நிலை என்ன அதில்? நீதிமன்றத்தினுடைய இந்த ஜட்ஜ்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான ஒரு கன்சர்ன் அவங்க வந்து சொல்லியிருக்காங்க. தொடர்ச்சியாக சூழலை பாதுகாக்க வேண்டிய ஒரு அவசியம் முன்னிறுத்தப்படுகிறது. இந்த திட்டம் வந்துட்டு ரொம்ப ஹேஸ்டிலாக வந்துட்டு ரொம்ப அவசர கதியில் கொண்டு வரப்பட்ட ஒரு திட்டமாக தெரிவிக்கின்ற ஒரு கருத்தை சொல்லியிருக்கார்கள். அதுவும் தொடர்ச்சியாக 2 புயல்களை நாம் சந்தித்திருக்கிறோம். இப்படியான சூழல் சீற்றங்களை எதிர்கொண்டிருக்கின்ற இந்த காலகட்டத்தில் இப்படியான திட்டங்கள் ஏன் இந்த மாதிரி அவசர கதியில் கொண்டு வருகின்றன? அப்போது சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் ரொம்ப அவசியமான விஷயம். அதன் அடிப்படையில் சூழலின் பாதிப்புகளை உள்ளடங்கிய ஒரு வளர்ச்சி தான் நமக்கு தேவை. அந்த ஆய்வுகளை மேற்கொண்டு தான் நீங்கள் நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று சொல்கிறார்கள். இதுதான் மத்திய மாநில அரசாங்கத்திற்கு எல்லா திட்டத்துக்கும் பொதுவான ஒரு அம்சமாக நாம் பார்க்க வேண்டும். இந்த திட்டத்துக்கு மட்டுமல்ல. ஆக எந்த ஒரு திட்டமாக இருக்கட்டும் சூழலை மையமாக வைத்து நீங்கள் வளர்ச்சி திட்டத்தை அணுக வேண்டும் என்கின்ற கதியில் தீர்ப்பு வந்திருக்கு. அது ரொம்ப முக்கியமான விஷயமாக நான் வந்து பார்க்குறேன். அரசு வந்து அதை எப்போதும் அரசினுடைய முக்கியமான ஒரு எல்லா கொள்கையிலும் முக்கியமான ஒரு அம்சம் இது நிச்சயமாக பின்பற்றப்பட வேண்டிய ஒரு அம்சமாக இருக்கு. இது ஒரு தற்காலிக பின்னடைவு திட்டத்துக்கு, இது ஒரு தற்காலிக பின்னடைவு. மேல்முறையீடு செய்வோம், சுற்றுச்சூழல் அனுமதியையும் மத்திய அரசிடமிருந்து பெறுவோம், பெற்ற பிறகு இதே விஷயங்களை நிதானமாக செய்தால் இது துருவாயிடும், இது நடைமுறைக்கு வந்துடும் அப்படிங்கிற வாதத்தை நீங்க எப்படி பார்க்குறீங்க? அது அவ்வளோ ஈஸியாக இருக்காதுன்னு நான் நம்புகிறேன். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா இவங்க ஆய்வுக்கு உட்படுத்த சில விஷயங்கள் வந்து நீதிமன்றம் சொல்லியிருக்கு அப்படிங்கன்னா ரொம்ப அவசர கதியில் செஞ்சுருக்கீங்க. அந்த ஆய்வினுடைய நேர்த்தியை வந்து கேள்வி உட்படுத்தியிருக்கார்கள். இதில் முதலாம் கட்டது. இரண்டாவது, சுற்றுச்சூழல் அனுமதி நீங்கள் வாங்க வேண்டும் என்றால் பப்ளிக் ஹியரிங் நடத்தியாகும். மக்களிடம் கருத்து கேட்பு கூட்டம் நடத்தி அவர்களுடைய அனுமதியின் பேரில் தான் இந்த திட்டம் கொண்டு வரப்படும். அப்போ மக்கள் இதற்கு பெரும்பாலான எதிராக இருக்கின்ற பட்சத்தில் நிச்சயமாக நீங்கள் அதை கொண்டு வர முடியாது. அதான் ரொம்ப அடிப்படையான ஒரு விஷயம். அப்போ இந்த 2 அம்சங்களுமே இருக்கு. கிராஸ் ரூட் டெமோக்ரஸி நம்ம இன்னைக்கு வந்து பேசிட்டு இருக்கோம். அப்போ மக்களினுடைய ஏகோதத்தைய ஒரு ஆதரவோடு தான் நீங்கள் இந்த திட்டத்தை கொண்டு வர முடியும் அப்படிங்கிற ஒரு அம்சம் உள்ளடங்கியது. அதனால அவ்வளோ எளிமையான ஒரு விஷயமா இருக்காது. ரெண்டாவது, ஜுடிஷியரி இங்கே வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஒரு ப்ரொசீஜரல் ஆஸ்பெக்ட் தான் கிளியர் பண்ணியிருக்காங்க. அதாவது என்விரான்மெண்ட் கிளியரன்ஸ் ஒரு தனியாகவும் லேண்ட் அக்வயர் பண்ணி தனியாகவும் செய்யலாம் அப்படிங்கிறது தான் முன்னாடி நடைமுறையாக இருந்துச்சு. அப்படி நீங்கள் செய்யக்கூடாது. அது ரொம்ப மையப்படுத்தி சொல்லியிருக்காங்க. ஒரு அக்ரிகல்ச்சர் லேண்டை நீங்கள் அக்வயர் பண்ண போகிறீங்க அப்படின்னா ஒரு விவசாய நிலத்தை நீங்கள் கையகப்படுத்துவதற்கு முன்பாக அதன் மீது சூழலில் என்ன விதமான பாதிப்புகளை உண்டாகும் என்பதை ஆய்வுகளை மேற்கொண்டு சூழலில் அனுமதி வாங்கி சுற்றுச்சூழல் அனுமதி வாங்கினதுக்கு பின்பாக தான் நீங்கள் திட்டத்தை கொண்டு வர வேண்டும் அப்படிங்கிற அந்த முன் நிபந்தனை கொண்டு வந்திருக்காங்க. இது வந்துட்டு ஒரு ஃபர்ஸ்ட் ஆஃப் இட்ஸ் கைண்ட். இந்தியாவில் இப்படிப்பட்ட ஒரு தீர்ப்பு வரைக்கும் வந்ததில்லை. இது ஒரு முக்கியமான அந்த வகையில் ஒரு முக்கியமான ஒரு தீர்ப்பாக இருக்கின்றது. இது ரொம்ப வரவேற்கக்கூடிய அம்சமாக இருக்குது. அப்போது ஒரு சூழல் தாக்கீட்டு அறிக்கை, ஒரு என்விரான்மெண்ட் இம்பாக்ட் அசஸ்மெண்ட் எந்த ஒரு திட்டத்துக்கும் தேவை. இதெல்லாம் அடிப்படையாக இருக்கக்கூடிய விஷயங்கள் தான். அந்த ப்ரொசீஜரல் ஆஸ்பெக்டும் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுக்கு அகைன்ஸ்டாக சுப்ரீம் கோர்ட்லேருந்து ஒரு தீர்ப்பு வரும் அப்படிங்கிறது நான் எதிர்பார்க்கல. ஆஸ் அட்வொகேட்டாக ஒரு லா ஸ்டூடெண்ட்டாக நான் வந்து இதை சொல்கிறேன். டாக்டர், நீங்கள் எப்படி எல்லாரும் அவங்கள கருத்து சொல்லியிருக்கிறாங்க, நீங்கள் தான் திரும்ப அதற்கு பிறகு உங்களுடைய ரியாக்ஷன் சொல்லணும். இல்லைங்க, இதில் ரியாக்ஷன்ஸே கிடையாது. எல்லாரும் மக்களுக்காக தான் போராடுறோம். அதில் ஒன்றும் 2 பேச்சு இல்லை. எடப்பாடியார் அரசு வேகமாக பணியாற்றுகிறது என்பதை இருவரும் ஒத்துக்கொண்டு இருக்கிறார்கள். அவர்களுக்கு நீதிமன்றம் வேகமாக செயல்பட்டதுன்னு சொல்றத நீங்க இப்படி ஒரு விளக்கம் கொடுக்குறீங்க. இல்லைங்க, இவ்வளவு ஏன் அவசரம், இவ்வளவு எதுக்கு இது பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க 2 பேரும். அதுக்கு எனக்கு அவர்களுக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஏன்னா இது கையால் ஆகாத அரசு, மெத்தனமான அரசு, ஒரு துளி கூட ஒன்றும் பயன் இல்லை, இப்படியெல்லாம் விமர்சனம் பண்ணவங்களுக்கு சரியான பதிலடியை அவர்களே கொடுத்துருக்கிறார்கள். நன்றி. நான் ஒன்று சொல்கிறேன். இப்போது இந்த பசுமை வழிச்சாலையில் விவசாய நிலத்தில் எவ்வளவு பாதிக்கப்படுகிறது, எவ்வளவு அரசு நிலம் இருக்கிறது, எவ்வளவு விரும்பி கொடுத்துருக்கிறார்கள், விரும்பி கொடுக்காதவர்களுடைய நிலை என்ன, இதெல்லாம் இப்போ கணக்கு பேசுவோம். இப்போ இந்த இது முடிந்த உடனே கண்டிப்பாக இதெல்லாம் பேசுவோம். தேவையா தேவையில்லையா, அதான் 2 பாயிண்ட். பசுமை வழிச்சாலை தேவையா தேவையில்லையா, தமிழகத்திற்கு வளர்ச்சி திட்டங்கள் தேவையா தேவையில்லையா, இதெல்லாம் பேசுவோம். இப்போ யார் யார் வழக்கு போட்டாங்களோ அவங்களோடைய பேசுவோம். இதில் யாருக்கும் முரண்பாடு, அவங்களும் ஒரு வகையில் நாட்டுக்கு தான் போராடுறாங்க, நாங்களும் ஒரு வகையில் நாட்டுக்கு தான் போராடுறோம். நீங்கள் வருவாய் பதிவேடுகளில் யார் யாருடைய நிலங்களை எல்லாம் கையகப்படுத்தி பெயர் மாற்றம் செய்து அரசு நிலமாக மாற்றியிருக்கிறீங்களோ அதை எல்லாத்தையும் மீண்டும் திருத்தி மக்களிடமே திரும்ப ஒப்படைக்க வேண்டும் சொல்லியிருக்கிறாங்க. நீதிமன்றம் சொல்லியிருக்கிறதா, அதுதான் சொன்னங்க. இந்த திட்டம் தேவையா இல்லையா, தொடரலாமா வேண்டாமா, இவங்களோட கலந்து பேசி அப்புறம் மேல்முறையீடு அது என்னன்னு போகலாம். இது தேவையில்லை,
இது இந்த நாட்டிற்கு ஒன்றும் வளர்ச்சியை கொடுக்காது, இது தமிழகத்தை உருப்படியாக்காது அப்படின்னு சொன்னாங்கன்னா நாமும் கைவிட்டுடுவோம். அதில் என்ன இருக்குது பிரச்சனை? இதில் இப்போ யாரும் அவரவர்கள் வீட்டுக்காக யாரும் போராடவில்லை. நான் அவர்களை மதிக்கிறேன். இந்த நாட்டுக்கு இந்த மக்களுக்கு இந்த இவ்வளவு இருக்கக்கூடிய இருக்கு, இது 2 ஆண்டு கால ஆட்சியினுடைய நிலை என்ன? வளர்ச்சிக்கு குறுக்க நிற்கிறாங்கன்னு நீங்க குற்றம் சாட்டல. அவங்களுடைய போராட்டத்தையும் அவங்களுடைய வழக்கு கேள்வி கேட்கறதையும் நீங்க மதிக்கிறீங்க. மதிக்கிறோம் சார், அவர் மதிச்சு கேட்குறோம். இது சரியா தவறா, இதுக்கு என்ன, இதெல்லாம் பதிவானாதான் எதிர்கால மக்கள் தீர்ப்பளிப்பாங்க. நாங்கள் மக்கள் தீர்ப்பே மகேசன் தீர்ப்பு, மக்கள் தொண்டே மகேசன் தொண்டு, மக்களால் நாங்கள், மக்களுக்காகவே நாங்கள் என்று வாழக்கூடியவர்கள். 18ஆம் தேதிக்கு பிறகும் இதே நிலையில இதே கருத்தை இதே இடத்துல வந்து 18ஆம் தேதிக்கு பிறகு வந்து சொல்லுவோம். சரி. ஆகவே இந்த விஷயம் மிக தெளிவானது. இந்த ஒவ்வொரு நாடும் சொல்றாங்க, ஒவ்வொன்றும் குறிப்பிடும் போது சீனா பிடிக்குது, ஜப்பான் பிடிக்குது, ஜெர்மனி பிடிக்குதுன்னு சொல்றாங்க. இதெல்லாம் மறந்துடுறாங்க. மறந்துட்டு பேசுனா மொட்டை அடிச்சிடுறாங்க, பூ வச்சுக்கோன்னு சொல்றாங்க. எப்படி? அதுதான் நிலைமை. ஆகையினால் நிச்சயமாக இவையெல்லாம் பரிசீலிக்கப்படும். தேவையில்லை என்று எல்லோரும் கருதினால் அது எங்களுக்கு மட்டும் என்ன வரப்போகிறது? அதில் ஒன்று, நான் உங்களில் ஒரு அங்கம் தானே. ஆகவே மக்களுக்கு இது தேவை என்று நாங்கள் கருதுகிறோம். மேலும் 2 ஆண்டு காலத்திலே மத்திய அரசு பல்வேறு உதவிகளை பெற்று நேஷனல் ஹைவேஸ் இன்றைய தினம் இந்திய துணைக்கண்டத்திலே தமிழ்நாடு தான் பிரமாதமாக இருக்கிறது. மின்துறை இல்லாமல் போய் தொழிலே அழிந்து போனது. இப்பொழுது மிகை மின் என்று உருவாக்கி எல்லா தொழிலும் வருவதற்கு வேண்டிய வாய்ப்புகளை பெருக்கி இருக்கிறோம். இதெல்லாம் நாங்கள் வேகமாக செஞ்சோம். அவங்க ஏற்கனவே எங்களுக்கு சர்டிஃபிகேட் கொடுத்துட்டாங்க, போதும். ஆகையின அந்த சர்டிஃபிகேட் அடிப்படையில் இந்த அரசு வேகமாக உருப்படியாக மக்கள் நல திட்டங்கள் நிறைவேற்றுகிறது என்று சொன்னதற்கு நன்றி. மேலும் மேலும் அது தொடரும். திரு நாகராஜ், தேவைப்பட்டால் நாங்க வந்து திட்டத்தை கைவிடவும் தயார், மக்களுடைய கருத்து அறிந்து அப்படின்னு சொல்லி அதிமுக இருந்து சொல்றாங்க. இப்போ அவசியம் நடைமுறைக்கு வந்துரும் அப்படிங்கறத நீங்க மட்டும்தான் வலியுறுத்துற மாதிரி தெரியுது, பாரதிய ஜனதா கட்சி மட்டும்தான் வலியுறுத்துற மாதிரி தெரியுது. இல்லை, முக்கியமாக இந்த வளர்ந்த நாடுகளாகட்டும், வளர்ச்சி அடைந்து கொண்டிருக்க நாடுகளாகட்டும், தொழிலில் முன்னேறிய நாடுகளாகட்டும், மாநிலங்களாகட்டும், உதாரணத்துக்கு நீங்கள் குஜராத்தை எடுத்துக்கலாம். நீங்கள் அங்கே மிக முக்கியமான விஷயமே இன்று இருக்கின்ற மிக அகன்ற சாலைகள், தடையில்லாத போக்குவரத்து. இப்போது அகமதாபாத்திலிருந்து பரோடா வரைக்கும் ஃபஸ்ட்டு ஒரு ரோடு பண்ணாங்க. எங்கேயும் நீங்கள் வந்து திரும்ப வேண்டியதில்லை. கம்ப்ளீட்டாக ஸ்டேரிங்கை லாக் பண்ணிவிட்டு நீங்கள் வண்டியில் ஏறி உட்காந்துட்டா நேராக அது போய் பரோடாவில் நிற்கும். இதை பாம்பே வரைக்கும் இப்போ எக்ஸ்பேண்ட் பண்ணிட்டாங்க. அதை அங்கேயும் விவசாயிகள் வந்து இது மாதிரியான பிரச்சனைகளுக்கு வழக்கு போனாங்க, போராடினாங்க. ஆனால் அங்கே உரிய இழப்பீடு, அவங்களுக்கு மாற்று இடம், உதாரணத்துக்கு அவங்க போர்வெல் போச்சு, இது மாதிரி இடத்தெல்லாம் அவங்க கேட்டாங்க. இதெல்லாம் பண்ணி கொடுத்தோன்னா அந்த பிரச்சனைகள் சால்வ் ஆயிடுச்சு. இது மாதிரியான போராட்டங்கள் குறிப்பாக விவசாயிகளை பாதிக்குதுங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் அது சமன் செய்யப்பட்டால் அந்த விவசாயிகள் அதில் திருப்தி அடைஞ்சிடறாங்க. அதனால் இது மாதிரியான காரணங்களை வைத்து இப்போ இது மட்டும் இல்லை, இன்னும் பல திட்டங்கள். இப்போ நியூட்ரோனா திட்டம் வந்து மிகச்சிறந்த திட்டம், மாற்றுக்கிறதே கிடையாது. அதேமாதிரி இப்போ குஜராத் எடுத்திங்கன்னா வீட்டுக்கு வீடு கேஸ் கனெக்ஷன் வருது. நீங்கள் வீட்டில் போய் இப்போ எப்படி தண்ணி பைப் திறக்கிற மாதிரி கேஸ் திறந்தால் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம், மீட்டர் வச்சு யூஸ் பண்ணிக்கிறாங்க. அதுக்கு வந்து வீடு வீடு கேஸ் பைப் லைன் போயிருக்கு. அதுக்கு விவசாயிகள் தன்னுடைய இடத்தை, இந்த மாதிரி வாதங்கள் எதுவுமே இந்த நீதிமன்றம் இன்று கருத்தில் கொள்ளவில்லை. நீங்க அடுத்தடுத்த தலைமுறைகளை பாதிக்கும், இன்றைக்கு அவர்களுக்கு இருக்கக்கூடிய விவசாய நிலங்களை கையகப்படுத்தினீர்கள் என்றால் இந்த தலைமுறை மட்டும் இல்ல, அடுத்தடுத்த தலைமுறைகளை பாதிக்கும். அதனால இது போன்ற திட்டங்களை மக்களுடைய கருத்து அறியாமல் நடைமுறைப்படுத்த முடியாது, சுற்றுச்சூழல் ஆய்வு செய்யாமல் நடைமுறைப்படுத்த இயலாது, பறவைகள், விலங்குகள் இவற்றையெல்லாம் துன்புறுத்தும் விதமாக, இவர்களையெல்லாம் டிஸ்டர்ப் பண்ற விதமாக ஒரு திட்டத்தை அமல் செய்ய முடியாது அப்படின்னு பல கூறுகளை உள்ளடக்கியதாக இன்றைய தீர்ப்பு இருக்குது. இது வழக்கமாக சொல்ற வளர்ச்சிக்கு விரோதமாக சுற்றுச்சூழல் நிற்குதுங்கிற ஒரு ஒற்றை வரியோட முடியல இன்னைக்கு தீர்ப்பு. இல்லை, கெயில் திட்டத்துக்கும் இதே மாதிரியான காரணங்கள் தான் உயர்நீதிமன்றம் சொல்லியது. பின் உச்சநீதிமன்றம் அதற்கு அனுமதி கொடுத்தது. இங்கே நோக்கம் வந்து திட்டங்களை தடுப்பதல்ல, விவசாயிகளை வந்து நோகடிப்பதல்ல, விவசாயிகளை கஷ்டப்படுத்துவதல்ல. வளர்ச்சி திட்டங்களை யாருக்கும் எவ்வித பாதிப்பும் இல்லாமல் எப்படி கொண்டு செல்வது அப்படிங்கிறது தான் முக்கியமான விஷயம்.
அந்த விஷயங்களை மத்திய மாநில அரசு உட்கார்ந்து பேசணும், அதில் மாற்று கருத்து இல்லை. அதற்காக இந்த தீர்ப்பை மட்டும் ஒரு முன்னுதாரணமாக காட்டி வளர்ச்சி திட்டங்களை நிறுத்திவிட முடியாது. அதுதான் என்னுடைய சொன்னதுக்கு பதில் சொல்றீங்களா? அதாவது இந்த வளர்ச்சி அப்படிங்கிறது ரொம்ப கொச்சையாக புரிந்து கொள்ளப்பட்ட ஒரு வார்த்தையாக இருக்குது. எல்லா திட்டங்களையுமே நாங்கள் வளர்ச்சியாக கொண்டு வரோம் அப்படின்னு ஜஸ்ட் லைக் தட் அவர் சொல்லிடுறாங்க. ஆனால் அடிப்படையில் வளர்ச்சி என்பது என்ன? சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட்டை பற்றி தான் வந்து பேசுகிறாங்க. நீடித்த நிலைத்த வளர்ச்சி. அடுத்த 25 ஆண்டுகளில் நாம் என்ன விதமான பிரச்சனை எதிர்கொள்ள போகின்றோம், அதற்கு தக்க அளவில் நம்முடைய கட்டுமானங்கள் இருக்கின்றதா, நம்முடைய இயற்கை வளங்கள் அதற்கேற்ற அளவுக்கு நாம் பயன்படுத்த வேண்டும், அவர்கள் வருகால சங்கதிகளுக்கும் இருக்கின்ற வகையில் அந்த இயற்கை வளங்கள் இருக்க வேண்டும். இதுதான் ரொம்ப சிம்பிளான ஒரு லாஜிக். அப்போ இன்னைக்கு என்ன பிரச்சனை இருக்கோம்னா, இந்த நீதிமன்ற தீர்ப்பில் ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்காங்க, தமிழகத்தில் கடந்த ஒரு 4-5 வருடத்துக்குள்ளாக 2 புயல்களை நாம் சந்தித்திருக்கிறோம், பேரிழப்பை சந்தித்திருக்கிறோம். இப்படியான ஒரு சூழ்நிலையில் ஏன் அவசர கையில் இந்த திட்டம் கொண்டு வரீங்க? அப்போ என்ன ரிலேட் பண்ணி பேசுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிளைமேட் சேஞ்சை ரிலேட் பண்ணி பேசுறாங்க. காலநிலை மாற்றம் போன்ற மிகப்பெரிய ஒரு பிரச்சனை எதிர்கொண்டு இருக்கின்ற போது சூழலை பாதுகாக்க ரொம்ப அவசியமானது, அதில் காடுகளை பாதுகாக்க ரொம்ப அவசியமான விஷயம். இந்த திட்டத்திற்காக ஆயிரக்கணக்கான மரத்தை வெட்டி உள்ளார்கள். அதை சொல்லியிருக்காங்க. நீங்க என்விரான்மெண்ட் இம்பாக்ட் அசஸ்மெண்ட் பண்ணல, சுற்றுச்சூழல் அனுமதி வாங்கல, ஆனால் எதற்காக மரத்தை வெட்டினீர்கள், என்ன அடிப்படையில் வெட்டினீங்க, என்ன லாஜிக் இருந்துச்சு, அதுக்கு என்ன ஸ்டடி பண்ணீங்க அப்படின்னு அந்த கேள்வி பண்றாங்க. அப்போ உங்களுடைய வளர்ச்சி திட்டம் எப்படியானது இருக்கு, எந்த ஆய்வுகளை உட்படுத்தி என்ன ஒரு ப்ரொசீஜர் நீங்க ஃபாலோ பண்றீங்க, எதுவுமே கிடையாது. அதுதான் இங்கே அடிப்படை. அப்போ ஒரு கொள்கை வகுக்கின்ற போது, ஒரு திட்டம் வகுக்கின்ற போது அது உண்மையை வளர்ச்சிக்கானதா அப்படிங்கிற ஒரு கேள்வி ரொம்ப அவசியமானது. இதுவே 2013ஆம் ஆண்டு நில கையப்படுத்த சட்டம் என்று தனியாக ஒரு சட்டம் இருந்துச்சு. அந்த சட்டத்தை முழுமையாக அமல்படுத்த வேண்டும் என்று தான் நாங்கள் வழக்கு தொடுத்துட்டோம். அந்த சட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா சோஷியல் இம்பாக்ட் அசஸ்மெண்ட் செய்யணும் அப்படின்னு ஒரு கான்செப்ட் இருக்கு. அந்த சோஷியல் இம்பாக்ட் அசஸ்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இப்படியான திட்டங்கள் வருகின்ற போது எந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் யார் பாதிக்கப்படுகிறார்கள், எவ்வளவு பேர் அதிகமாக இடம்பெயர்ப்பு செய்யப்படுறாங்க, அந்த அவங்களுக்கான எக்கனாமிக்கல் வேல்யூ என்ன, பிரச்சனை என்ன உண்டாகும், சோஷியல் இம்பாக்ட் என்னவா இருக்கும் என்று ஆய்வு மேற்கொள்ள வேண்டும். ஆனால் மத்திய மாநில அரசுகள் இந்த சட்டத்தை நாங்கள் பின்பற்ற மாட்டோம், நாங்கள் நேஷனல் ஹைவேஸ் ஆக்டை தான் பின்பற்றுவோம், இழப்பீடுக்கு மட்டும் இந்த 2013 சட்டத்தை பின்பற்றுவோம் நடைமுறை கொண்டு வந்தார்கள். அதுதான் நாங்கள் எடுத்து வழக்கு தொடுத்தோம். எனவே அதுக்கு உண்மையான கிராஸ் ரூட் டெமோக்ரஸி அப்படிங்கிறது அதுதான். ஒரு சோஷியல் இம்பாக்ட் அசஸ்மெண்ட் வேணும், என்விரான்மெண்ட் இம்பாக்ட் அசஸ்மெண்ட் வேணும். இவை எல்லாமே இல்லாமல் இது வளர்ச்சிக்கான திட்டம் என்று எதன் அடிப்படையில் சொல்றாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது. அப்படி திட்டம் தீட்டிட்டே அப்படிங்கிறதா சரியானது ஆயிடுமா அப்படிங்கிற ஒரு பிரச்சனை இருக்குல்ல. சட்டம்ன்றது வேற, ரொட்டிக்கு புட்டதெல்லாம் சட்டம் வழியே, ரொட்டிக்கு புட்டதெல்லாம் வழியே எப்படினாலே அது கொண்டுலாம். நீடித்த நிலைத்த வளர்ச்சிக்கு வழி காண வேண்டும் என்று நண்பர் சொன்னார். அதுக்கு தான் இந்த பசுமை வழிச்சாலை. நீடித்த நிலைத்த வளர்ச்சி எப்போ ஏற்படும்? காலம் மாறுது, கருத்தும் மாறுது, ஆளும் மாறணும், நாமும் அதுக்கு ஏற்ப போகணும். அதுதான் நாங்கள் அப்படி சொன்னோம். நான் சொன்னது காரணமே தேவையா தேவையில்லையா, தேவையானால் எப்படி நடவடிக்கை நீங்களே சொல்லுங்கள், நான் அவங்களே கேட்குறோம். அந்த அடிப்படையில் தான் செய்ய வேண்டும் என்று நான் சொல்கிறேனே தவிர நான் செய்துவிட்டேன் இது இப்படித்தான் செய்வேன்னு நாங்கள் வாதம் செய்யவே இல்லை. இது மக்களுக்காக போய் சேர்றது, இதில் எந்த சுயநலமும் கிடையாது. அவர்கள் ஒரு வழியில் அவர்கள் பார்வையில் அதை சொல்கிறார்கள். இது சரியா என்று நான் எதுவுமே 100க்கு 100 சரியா இருக்காது. ஜனநாயகன் வந்து பாஸ் மார்க் பள்ளிக்கூடத்தில் மாணவர்கள் வாங்குற மாதிரி தான். பாஸ் மார்க் வாங்கினா தீஞ்சு அடுத்த கிளாஸ் போயிடலாம், அப்படித்தான். ஆகவே 100க்கு 100 சரியாக இருக்கிறது என்று நான் இவர்கள் வாதாட தயாராக இல்லை. நாட்டுக்கு மக்களுக்கு தேவை, ஏழையை உயர்வதற்கு, இன்னும் இருக்கக்கூடிய நிலையை பாதுகாப்பதற்கு என்னென்ன வழிமுறைகள் நாம் ஒரு மாநிலம் செய்ய முடியுமோ அதற்கு எல்லா வகையிலும் முயற்சிக்கும், அதுக்கு வேண்டிய வழிவகைகளை ஆராயும். அது மக்களுடைய மனது பாதிக்காமல் நிறைவேற்றி காட்டும். அது தேவையில்லை என்று சொன்னால் கைவிடுறதுல ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லை. அதான் பாரதிய ஜனதா கட்சி ஜி.கே. நாகராஜ் சொன்னதுலேயோ அல்லது டாக்டர் சமரசம் சொன்னதுலேயோ உங்களுக்கு பதில் கருத்து இருக்கும். அது இந்த பிரச்சனை தொடர்பான அளவுக்கு நீங்க பதில் சொல்றதா இருந்தா சொல்லுங்க. இல்ல நிச்சயமாக இது கூட்டணிக்குள்ள ஒரு நெருக்கடியை உண்டாக்குற மாதிரி இதையும் நாங்க பேசல. பாட்டாளி மக்கள் கட்சியை பொறுத்தவரை மருத்துவர் ஐயாவை போன்று மக்கள் நலம் சார்ந்த விஷயத்திற்கு போராடக்கூடியவர் யாரும் இல்லை. அவர் அரசியல் கணக்கெல்லாம் வந்து வேற. கூட்டணி என்பது நாங்கள் யாரோடைய சொல்ல, தேர்தலுக்கான கூட்டணி என்பது இது வெற்றி வாய்ப்புக்கான கூட்டணி. மக்கள் நலனுக்கான கருத்துக்களை நாங்கள் முன்வைத்து தான் இந்த கூட்டணியிலே வைக்கிறோம். அப்ப நாங்க வச்சிருக்கக்கூடிய அந்த 10 கோரிக்கைகளை பார்த்தீங்கன்னாலே நிறைய மாற்று கருத்துக்கள் இருக்கும் கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகள் பார்க்கும்போதே. ஆனால் ஒட்டுமொத்தமாக இருக்கக்கூடிய ஒரு புள்ளி என்பது மக்கள் நலன் தான், மக்கள் நலன் சார்ந்து தான் இருக்கும். அந்த மாதிரி தான் இந்த 8 வழி சாலையை பொறுத்தவரையும் மருத்துவர் ஐயா ஆரம்பித்த காலத்திலிருந்தே தொடர்ந்து சொல்லி கொண்டிருக்கக்கூடிய விஷயம், இது வளர்ச்சிக்கான பாதையாக இருந்தால் கூட என்ன வளர்ச்சி,
அப்படின்றது. இப்போ சேலம் சுற்றி இருக்கக்கூடிய பகுதிகளுக்கான ஒரு தொழிலை வளர்க்கக்கூடிய சூழ்நிலை இது உருவாக்கும் என்று சொன்னால் அதற்கு ஏற்கனவே இருக்கக்கூடிய சாலைகளை நம்ம மேம்படுத்துவோம். இப்போ நான் பேச ஸ்பெசிஃபிக்காக இந்த பசுமை வழி சாலை என்று சொல்லக்கூடிய இந்த எக்ஸ்பிரஸ் வே இருக்கு இல்லையா, இதை நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா போக்குவரத்து சேலத்திற்கு தற்பொழுது என்ன போக்குவரத்து இருக்குது தலைநகரத்துலேருந்து இதெல்லாம் கணக்கு பண்ணிங்களா கூட இந்த சாலை இப்போதுக்கு தேவைப்படவில்லை. இருக்கிற சாலையிலேயே உங்களுக்கு தேவையான போக்குவரத்து இல்லை என்ற காரணத்தினால்தான் தேசிய நெடுஞ்சாலை உளுந்தூர்பேட்டையிலேருந்து சேலம் வரக்கூடிய நெடுஞ்சாலையை விரிவாக்கம் செய்ய முடியாத சூழ்நிலையில் இருக்குது. இப்போ இதற்கான ஃபண்டு கூட பார்த்தீங்கன்னா திருச்சி ஹைவேஸ்லேருந்து டைவர்ட் பண்ணக்கூடிய சூழ்நிலையெல்லாம் இங்கேருந்து கொண்டு இருக்கிறது. இப்படியெல்லாம் நீங்கள் வைத்து பார்க்கும்பொழுது இந்த சாலை தேவையா அப்படின்ற கேள்வி தான். அப்படி பார்க்கும்பொழுது இந்த சாலை தேவையில்லை என்பதுதான் பாட்டாளி மக்கள் கட்சியோட முழுமையான நிலைப்பாடு. இது அவருக்கு கேட்குற மாதிரி சொன்னார் அவர். இது இல்லை அப்படின்னா அடுத்த மாற்று கருத்தையும் பாட்டாளி மக்கள் கட்சி என்றைக்குமே முன்வைக்கும். கூட்டணியில் இருக்கும்பொழுது இப்போ நீங்கள் துணை நகரம் சொல்லும்போது கூட துணை நகரம் இந்த இடத்தில் தேவையில்லை, மாற்று இடத்தை நீங்கள் தேர்வு செய்து கொள்ளலாம் என்று மாற்று இடத்தை பாட்டாளி மக்கள் கட்சி காண்பித்தது. இதே போல்தான் விமான நிலையம் விரிவாக்கம் பண்ணும்போது ஸ்ரீபெரும்புத்தூர்ல ஏற்கனவே நீங்கள் தேர்ந்தெடுத்து வைத்த இடம் என்ன ஆயிற்று, அதை விட்டு இந்த மக்களை பாதித்து விட்டு இந்த இடத்துல நீங்கள் பண்ணாலும் போதாது, அது உங்களுக்கு பத்தாது. மறுபடியும் இப்போ விரிவாக்கம் பண்ணியாச்சு, ஆனால் இன்றைக்கும் அது போதவில்லை. இன்றைக்கு சூழ்நிலையும் வேறு இடத்த மத்திய அரசு தேர்வு செய்வதற்கு ஆய்வுகள் மேற்கொண்டு இருக்கிறது. ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய இடத்துல நாங்கள் எங்களுடைய கருத்தை கூட்டணியில் இருக்கும்போது அவங்களுக்கு தாராளமாக முன்வைத்து வருவது மக்களை பாதிக்காமல் எந்த ஒரு விவசாயியும் பாதிக்காமல் ஒரு வளர்ச்சி திட்டத்தை பாட்டாளி மக்கள் கட்சி நிச்சயமாக முன்வைக்கும். அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. நாங்கள் உறுதுணையாக இருப்போம் அவர்களுக்கு. ஒன்று, அதாவது பாட்டாளி மக்கள் கட்சி இப்போ வச்சிருக்கக்கூடிய விஷயங்கள்லாம் சொல்லியிருக்கிறதுலாம் கரெக்டு தான். கூடுதலாக ஒரு விஷயத்தை செய்யணுன்றது ஒரு வேண்டுகோள் வந்திருக்கு. அவர்கள் இப்பொழுது மாநில அரசிடம் நீங்கள் மேல்முறையீட்டுக்கு போக வேண்டாம் என்று அவங்க கட்சி வலியுறுத்த வேண்டும் என்பது ஒரு வேண்டுகோள். இன்னொரு விஷயம் நான் சொல்லுங்க. அவர் வேண்டுகோள் சொன்னாரு, இதுதான் மருத்துவர் ஐயா என்பதற்கு எடுத்துக்காட்டு சொல்வதற்கு இதை விட சரிய தருணம் இருக்காது, அதனால இடைமறிக்கிறேன், தவறாக எடுத்துக்கோங்க. நீங்க கேள்வி வைக்கிறதுக்கு முன்னாடியே மருத்துவர் ஐயா அவர்கள் அறிக்கை வெளியிட்டு விட்டார். அறிக்கையில இதற்கு மேல்முறையீடு செல்வதை மத்திய மாநில அரசுகள் தவிர்க்க வேண்டும் என்ற வேண்டுகோளையும் மத்திய மாநில அரசுக்கு பாட்டாளி மக்கள் கட்சி வைக்கிறது என்ற விஷயத்தை சொல்லி. நல்ல விஷயம், அது ஒண்ணு. ரெண்டாவது விஷயம் என்னன்னா, இப்போ அரசியலாக சொல்ல வேண்டியது என்னென்னா, ஏதோ மாநில அரசு துரிதமாக செயல்படுகிறது என்று சர்டிஃபிகேட் கொடுக்குறது பெரிய பர்சன் தாராளம் கொடுக்கலாம். எதுலேயுமே செயல்படாத அரசு இதில் ஏன் இவ்வளோ தீவிரமாக செயல்பட்டது என்பது தான் எங்களுடைய கேள்வி. என்ன நோக்கம் இருக்கிறது, அதில் என்ன நலன் இருக்கிறது, அது திட்டத்தினால மக்கள் பாதிக்கப்படுகிறார் என்ற ஒரு விஷயம் ஒன்று. வேறு யாருக்கு நலன் இருக்கிறது என்ற கேள்வியோடு தான் ஏன் இவ்வளவு வேகமாக எதுலேயும் செயல்படாத அரசு இதில் செயல்படுகிறது என்று தான் நாங்கள் சொல்கிறோம். கஜா புயல் வருது, என்ன சொல்கிறேன், கஜா புயல் நீங்க சொல்றது உயர்நீதிமன்றம் சொல்லல, அப்படி உயர்நீதிமன்றம் சொல்ல நான் சொல்கிறேன் அவசரமாக செயல்பட்டார்கள்ங்கிறத சொல்லுது. நான் என்ன கேள்வி கேட்குறேன்னா, இப்போ ஏதோ வேகமாக செயல்படுன்னு ஒத்துக்கிட்டாங்க அப்படின்னா எதுலேயும் செயல்படாத ஒரு அரசு இதுலேயும் வேகமாக செயல்பட்டது அப்படின்றது தான். எத்தனையோ திட்டங்கள் இருக்குது, இந்த திட்டத்தெல்லாம் கோட்டை விட்டுட்டு நீங்கள் இதில் தீவிரமாக செயல்படுறீங்க என்பதுதான் என்னுடைய கேள்வியாக இருந்தது. ஒன்று. ரெண்டாவது, இன்னொரு விஷயம் என்ன சொல்கிறாங்கன்னா, கலந்து பேசி முடிவெடுப்போம்னா யாருக்கிட்ட கலந்து பேசி முடிவெடுப்பாங்க? நாங்கள் உட்காந்து ஏற்கனவே இந்த திட்டம் ஒரு அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்ட சொல்லி அல்லது சட்டசபை பல முயற்சி எடுத்து எதையுமே செய்யாத அரசு இப்பொழுது இவங்க கலந்து பேசி முடிவெடுப்போம் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் சொல்லுவது என்பது நீதிமன்றம் சொன்ன பிற்பாடு அது என்ன யார்கிட்ட கலந்து பேச போகிறாங்கன்னு தெரியல, ஒரு முக்கியமான கேள்வி என்பது அதுக்குள்ளேயும் இருக்குது. அடுத்து என்ன சொல்கிறான்னு சொன்னால், இந்த அரசாங்கம் நீங்கள் இந்த பசுமை வழிச்சாலை நாங்கள் நிறைய அதில் தீர்ப்பில் வருது, அந்த நேஷனல் ஹைவேஸ் அவங்க பல காரணங்கள் சொல்கிறாங்க, கிலோமீட்டர் கம்மியாக வருது, பல விஷயங்களை சொல்கிறாங்க. ஆனால் இப்போ ஏராளமான அழிப்புகள் நடக்குது. மாற்று போதுமான அளவு கொடுக்கணும் அப்படின்ற அவர் சொன்ன மாதிரி காம்பன்சேஷன் கொடுக்குற விஷயம் மட்டுமல்ல. இப்போ உதாரணமாக 40,000 ரூபா கொடுப்போம், 50,000 ரூபா கொடுப்போம், ஒரு தென்னை மரத்துக்கு 80,000 ரூபா கொடுப்போம்னு போகிற போக்கில் பேசுனாங்க. 1 லட்சம் தென்னை மரம் போகுதுன்ற விஷயத்த சொல்கிறாங்க. கஜா புயல் பாதிக்கப்பட்டு எவ்வளோ தென்னை மரத்துக்கு காசு கொடுத்தாங்க? 950 ரூபா, 1000 ரூபா. நீங்கள் நான் எதுக்கு கேட்குறேன்னு சொன்னால், இதையெல்லாம் நம்பலை, அந்த விவசாயிகள் நம்பாதனால தான் இதை ஏற்றுக்கொள்ளாமல் போராட்டத்துக்கு வந்தாங்க, தெருவுக்கு வந்தாங்க. என்ன ஒரே ஒரு விஷயம் நடக்கலை, ரொம்ப தீவிரமான அடக்குமுறை பண்ணாங்க என்பது தான். தூத்துக்குடி மாதிரி துப்பாக்கி சூட்டு நடக்கலை, அது அப்படி ஒரு அடக்குமுறைக்கு உள்ளாக்கியது என்பது அந்த அரசனுடைய செயல்பாடாக இருக்கிறது. அது ஒரு முக்கியமான விஷயம். அப்புறம் அவர் சொன்ன மாதிரி இப்போ சொல்லிட்டாங்க, இப்போ இங்கேருந்து சேலத்துக்கு போகிறதுக்கு எங்கே டிராஃபிக் இருக்குது? சென்னையிலேருந்து செங்கல்பட்டுக்கு டிராஃபிக் இருக்கா இல்லையா? 2 மணி நேரம் ஆகுது. இல்லை மதுராந்தகம் வரைக்கும் எங்கே கிளியர் பண்ணணும் ஃபஸ்ட்டு? இல்லை சென்னையினுடைய டிராஃபிக்கு சென்னையிலேருந்து வெளியே போகிறதுக்கும் உள்ளே வர்றதுக்குமான என்ன ஏற்பாடு? அவங்க ஆலோசனையோடு சொல்லியிருக்காங்க, நிறைய கார்பன் இதெல்லாம் வெளியே வருது, அதெல்லாம் குறைக்கிறதுக்கான ஏற்பாடு பண்ணுறோம், அதெல்லாம் சொல்லியிருக்காங்க, கார்பன் விஷயம்லாம் சொல்லியிருக்காங்க.
சென்னை மாதிரி இப்போ ஏராளமான நகரங்களில் வெளியிடக்கூடிய விஷயங்களுக்கான ஒழுங்குபடுத்தும் திட்டம் இருக்கா? இல்லை இப்போ சேலத்துக்கு வரக்கூடிய அந்த 4 வழி சாலையில் 2 வழி சாலையாக பல இடங்கள்ல இருக்க, அதை ஏன் விரிவுபடுத்தக்கூடாது? இதெல்லாம் இப்போ நீங்கள் ஓசூருக்கு போகிற சாலை யாரும் எதிர்க்கலை. ஆனால் தருமபுரியில் என்ன தொழில் வளர்ச்சி ஏற்பட்டுச்சு? இங்கேருந்து ஓசூருக்கு போகிற இடத்துல ஏற்கனவே இந்த சாலைகள் வர முன்னாடியே ஓசூரில் தொழில் வளர்ச்சி ஏற்பட்டு போச்சு. இப்போ போட்டதுனால என்ன தொழில் வளர்ச்சி, போக்குவரத்து அதிகம் நடந்திருக்கு, கரெக்டு. இப்போ இந்த சாலை மட்டும், சாலை போடுவது எதிர்க்கலை, தொழிற்சாலை வர்றது எதிர்க்கலை. இந்த சாலை தொழில் வளர்ச்சியோடு சம்பந்தமில்லாத ஒரு சாலை, சுற்றுச்சூழலை பாதிப்பது ஒரு விஷயம். ரெண்டாவது என்னன்னு சொன்னால் விவசாயிகளை பாதிப்பது ஒரு விஷயம், ஏராளமான நீர்நிலைகளை அழிக்கிற விஷயம். இதெல்லாம் உள்ளடக்கி இருப்பதனால தான் இந்த திட்டத்தை கைவிட வேண்டும் அப்படின்ற விஷயங்கள் என்பது முன்வைக்கப்படுது. அப்புறம் அவர் ஏதோ குஜராத்தில் திறந்தா கேஸ் வருது, அப்படி மூணுனா கேஸ் மூடிடுது, அந்த வளர்ச்சியெலாம் குஜராத்தில் கிடையாது. நீங்கள் குஜராத்தில் நீங்கள் இந்தியாவிலேயே குழந்தைகள் சத்துணவு குறைவாக இருக்கக்கூடிய ஏராளமாக, அது டிஸ்கஷன் வேறு. அவர் சொல்லியிருக்கக்கூடிய குஜராத் வளர்ச்சி என்பது இல்லை என்பது தான் நான் சுருக்கமாக சொல்லிக்க விரும்புகிறேன். அது இன்னைக்கு அப்படி ஒரு அந்த மாநிலத்தினுடைய வளர்ச்சியினுடைய பெரிய அடையாளமாக இன்னைக்கு சொல்ல முடியாது. இன்னொரு விஷயம், அடிக்கடி என்ன பேசுகிறாங்கன்னா, சீனா இப்போ வர்றது, ஜெர்மனி, அதாவது இந்த புளியை பார்த்து பூனை சூடு போடுறன்ற கதை இருக்குது. அப்படி நடத்தக்கூடாது. ஒவ்வொரு ஜெர்மனியில் இருக்கக்கூடிய 2 வீடு இருந்தால் ஒரு கிராமத்துக்கு ரோடு போட்டு வச்சுருக்காங்க. இவங்க போட முடியுமா கிராம ரோடை? ஜெர்மனியினுடைய 2 வீடு இருந்தால் கூட கிராம சைடு ரோடு இருக்குது. இங்கே என்ன இருக்குது? அங்கே என்ன பொருளாதார வளர்ச்சி? அங்கன்னா மக்கள், இப்போ இந்த நாட்டினுடைய மக்கள் தொகையினுடைய வளர்ச்சிக்கு ஏற்ற மாதிரி செயல் திட்டத்தை, விவசாயம் பாதிக்கப்படும், எந்த மாதிரி தொழில் வளர்ச்சி இங்கே தேவை, இதெல்லாம் திட்டமிடாமல் சீனாவை பாரு, ஜெர்மனியை பாரு, அமெரிக்கா பார்க்கணும் தான். பட் அது எப்படி இங்கே இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது? ஆகவே இந்த பெரும்பாலான மக்களை சாகடித்து விட்டு அதன் மீது அமுல்படுத்துவது என்பதில் நோக்கம். சும்மா எல்லாத்தையும் ரொம்ப ராவாக நம்ம கம்பேர் பண்ணக்கூடாது. ஒரு திட்டத்தை அமுல்படுத்துகிற பொழுது அந்த திட்டம் என்பது அவர் சொன்ன மாதிரி சோசியல் இம்பேக்ட் என்னன்ற ஒரு தெளிவான ஆய்வு பண்ணுவதும், அது வேறு வழி இல்லைன்னு சொன்னால் ஒரு மாற்று ஏற்பாடு, அவங்களுக்கான மாற்று ஏற்பாடு, அந்த சிஸ்டமே இன்றைக்கி கிடையாது. நான் நிறைய சென்னையை உதாரணம் சொல்ல முடியும். ஆகவே அந்த மாதிரி மெத்தட் என்பது இன்றைக்கி இல்லை. அதனால தான் அவசர கோலத்தில் பண்ணியிருக்காங்க, நோக்கத்தோடு பண்ணியிருக்காங்க நான் குற்றச்சாட்டு. திரு நாகராஜ். இல்லை, மார்க்சிஸ்ட் நண்பர் ஏதோ பொதுக்கூட்டங்களில், தெருமுனை கூட்டங்களில் இந்த பாமர மக்கள்கிட்ட பேசுகிற மாதிரி பேசிகிட்டு இருக்காரு. நான் 15 ஆண்டு காலம் குஜராத்தில் வாழ்ந்தவன், ஆட்சியையும் பார்த்தவன், மோடிஜி அவர்களுடைய ஆட்சியையும் பார்த்தவன். பாமர மக்களை ஏமாற்றக்கூடாதுங்க. அவங்க நீங்க சொல்றது நம்பிக்குவாங்க, கேட்டிருப்பாங்க. நான் 15 வருஷம் குஜராத்தில் இருந்தவன், 15 வருஷம் குஜராத்தில் இருந்தவன் நான். அதனால அங்க ஒவ்வொரு வளர்ச்சி பணிகளும் எந்த அளவுக்கு நடந்திருக்குங்கிற கண்கூட பார்த்தவன் நான். இன்னைக்கு குஜராத்துங்கிறது வளர்ச்சி பணிகள்ல அமெரிக்காவுக்கு இணையாக இருக்கிறது. நீங்க சொல்றீங்க குழந்தைகள் அங்க இதெல்லாம் காங்கிரஸ் ஆட்சி காலத்துல, இப்ப அல்ல. இப்ப மருத்துவ வசதி எந்த அளவுக்கு முன்னேறி இருக்கிறது, வளர்ச்சி திட்டங்கள் எப்படி முன்னேறி இருக்கிறது, குறிப்பா குடிநீருக்கு தடை இல்லவே இல்லை. குறிப்பா மின் திட்டங்கள் இன்னைக்கு எக்ஸஸா இருக்காங்க, எக்ஸஸா இருக்கு. மெயினா சாலைக்கு முக்கியத்துவம் கொடுத்து எல்லா இடத்துலையும் மிகச்சிறப்பான வழி. இப்போ எந்த ஃபாரின் கம்பெனிஸ் வந்தாலும் அங்கே தொழிற்சாலை தூங்க அவங்க தயாராக இருக்கிறாங்க. மேற்கு வங்காளத்திலிருந்தெல்லாம் இங்கே குஜராத்துக்கு தொழிற்சாலை தொடங்கிட்டு இருக்காங்க. தொழில் வளர்ச்சி அவ்வளோ ஒரு அபாரமாக இருக்குது. தமிழ்நாடு மாதிரி கடன்ல தத்தளிக்கல. இங்க இருக்கிற, நான் சொல்றேன், இந்த வளர்ச்சிக்கு தடையே இங்க இருக்கிற கம்யூனிஸ்டுகள் தான். இந்த வழக்க கம்யூனிஸ்ட் போடல, பாட்டாளி மக்கள் கட்சி போட்டிருக்கு, பூவுலகி நண்பர்கள் போட்டிருக்கு, நாம் தமிழர் போட்டிருக்கு, மற்றும் விவசாயிகள் போட்டிருக்காங்க. குஜராத்ல ஒருவேளை பூவுலகி நண்பர்கள் இல்லையா, பாட்டாளி மக்கள் கட்சி இல்லையா, அது போன்ற கட்சிகள் இல்லையான்னு தெரியும். இது மக்களுக்கு பாதிப்பு ஏற்பட்டால் இல்ல, நீங்க இல்ல, பாட்டாளி மக்கள் கட்சி சொல்ற கருத்தை நீங்க கேட்கணும். இது எதுக்கு தேவைன்னு கேட்கறாங்க. அது தேவை இருந்தால் நாங்க அதை ஏற்றுக்கொள்வோம்னு சொல்றாங்க. ஆனா கம்யூனிஸ்டுகள் அவங்க பேசுற பேச்சுல எந்த ஒரு அடிப்படை ஆதாரத்தையும் வாதத்தையும் ஏற்றுக்கொள்ள தயாராகவே இல்லை. அவங்க வேலையெல்லாம் போராடுறத பத்தியே அவங்க பேசிட்டு இருக்காங்க. நியூட்ரோனோ திட்டம் எவ்வளவு அருமையான திட்டம், அதையே எதிர்க்கிறாங்க. அதுக்கு ஒரு காரணங்கள் எதுவும் சொல்லுவாங்க. அப்போ நீங்க எந்த வளர்ச்சி திட்டமும் வேண்டாம் அப்படின்னா எப்படி மக்கள் தொகை பெருக்கத்தை நீங்க சரி பண்ண முடியும்? இத்தனை வாகனங்கள் டெய்லி வந்துட்டு இருக்குது, எப்படி இங்க கட்டுப்படுத்த முடியும்? எப்படி இப்போ நேஷனல் இப்போ டிஃபென்ஸ் கார்டர் ஆரம்பிச்சிருக்காங்க கோயம்புத்தூர்ல ஒரு 15 கிலோமீட்டர் பக்கத்துல ஒரு 110 ஏக்கரால ஆரம்பிச்சிருக்காங்க. மிகச்சிறப்பான ஒரு திட்டம். அத்தனை தொழில் சாலை ஓனர்களும் வரவேற்றிருக்காங்க. ஏறக்குறைய 1 லட்சம் பேருக்கு மேல அங்க தொழில் வசதி பெருக போகுது. இதை கம்யூனிஸ்டுகள் தடுக்க போறாங்களா, வேண்டாங்கிறாங்களா? இதுதான் அப்போ நாகராஜ், இன்றைக்கு சென்னை உயர்நீதிமன்றம் சொல்லியிருக்கக்கூடிய வரிகள் அரசியல் சார்ந்ததாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை.
2017 மத்திய அரசு கொண்டு வந்த பாரத் மாலா திட்டத்தில் சென்னை சேலம் திட்டமே இல்லை. அது சென்னை மதுரை திட்டம் தான் இருந்தது. அதை கைவிட்டு விட்டு இந்த திட்டம் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இது தொடர்பாக தனியார் நிறுவனம் கொடுத்த அறிக்கையில் ஏராளமான தவறுகள் இருக்கு. அந்த அறிக்கையை ஏற்றுக்கொள்ள முடியாது. அந்த அறிக்கை ரத்து செய்யப்படுகிறது. ஏற்கனவே 2 முக்கியமான மலைவாச ஸ்தலங்களில் ஆக்கிரமிப்புகள் இருக்கு, சட்டவிரோத கட்டடங்களால் பாதிப்புகள் இருக்கு. அதையெல்லாம் விலங்குகள், பறவைகள், அரிய வகை பறவைகள் வேட்டையாடப்படும் அபாயம் இருக்குது அப்படின்னு வரிசையாக இது போன்ற கருத்துக்களை முன் வச்சிருக்குது இன்னைக்கு சென்னை உயர்நீதிமன்றம். இது எதுவுமே வளர்ச்சிக்கு எதிரான காரணங்கள் வளர்ச்சிக்கு எதிரான அரசியல் சார்ந்த கருத்துக்களாக பார்க்க முடியாது. நீதிமன்றத்தினுடைய கருத்துக்கள் தான் இவை. இது மாதிரியான பல காரணங்களை சொல்ல முடியும். இந்த திட்டத்தோட நோக்கம் என்னன்னு பார்க்கணும். டிஃபென்ஸ் காரிடர் அப்படிங்கிறது தெளிவா சொல்லியிருக்காங்க. சென்னை, சேலம், கோயம்புத்தூரை இணைக்கிறது, தொழில் வளர்ச்சியை பெருக்கிறதுங்கிறது முக்கியமான நோக்கம். இது இன்றைய நிலையில தேவை. இன்னைக்கு தொழிற்சாலைகள் இன்னைக்கு மெல்ல மெல்ல மறுபடியும் புத்துயிர் பெறுகிறது. நீங்க 2008 எல்லாம் பாத்தீங்கன்னா திமுக ஆட்சி காலங்களில் கரண்ட் மின் தடை இல்லாம பல தொழிற்சாலைகள் இங்கிருந்து பெல்காமுக்கு போச்சு, ஆந்திராவுக்கு போச்சு. இன்னைக்கு மெல்ல மெல்ல மின்சாரம் கிடைக்கிறதுனால இன்னைக்கு மெல்ல மெல்ல புத்துயிர் பெறுகின்றது. இதுக்கெல்லாம் போக்குவரத்து மிக முக்கியமான விஷயம். அதே மாதிரி இன்னைக்கு பல கோடிகளை ராணுவத்துக்கான ஒதுக்கிட்டு இருக்கிறோம். வெளிநாடுகள் இருந்து பல பொருட்களை வாங்கிட்டு இருக்கிறோம். இந்திய பொருட்களை வாங்கணும், நம்மளே இங்க தயாரிக்கணுங்கிறது தான் நம்முடைய மோடிஜியோடைய நோக்கமா இருக்குது. அதனால பல தொழிற்சாலைகள் இன்னைக்கு கோவையிலையும் நிறைவான கருத்தை சொல்லி தரமான சாலைகளும் வேகமான சாலைகளும் வேண்டும். இல்ல, இது திட்டங்களுக்கு விவசாயிகள் தடை இல்லை, இவர்கள் தூண்டப்படுகின்றார்கள். 1. 2வது, உண்மையிலேயே விவசாயிகள் பாதிக்கப்பட்டால் அவரோட உட்கார்ந்து பேசி அவர்களுக்கு உரிய இழப்பீடு கொடுத்தால் அவர்கள் ஏற்றுக்கொள்ள தயாராக இருக்கின்றார்கள். திட்டம் நியாயமாக இருந்தால் யாராக இருந்தாலும் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அப்பொழுதுதான் நாம் வளர்ச்சி பாதையை நோக்கி செல்ல முடியும். பாக்கியம், உங்களுடைய நிறைவான கருத்து. இந்த திட்டம் என்பது மக்களுக்கு பயனுள்ளதாக அமையாது. ஆகவே இன்னைக்கு அதை ஒரு பெரிய தொழில் வளர்ச்சியோடு கம்பேர் பண்ணுவது என்பதுதான் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. பாஜக நாகராஜ் நண்பர் சொன்ன மாதிரி கோவையிலெல்லாம் தொழில் வளர்ச்சியெல்லாம் இன்னைக்கு படுத்து போயிருக்கு. புதுசாக ஏற்படலை. ஜிஎஸ்டி பணமதிப்பு நீக்கம் 70% எக்ஸ்போர்ட் என்பது திருப்பூரில் குறைஞ்சிருக்கிறது. ஆகவே தமிழ்நாட்டில் மிகப்பெரிய அளவுக்கு ஜிஎஸ்டியாலும் பணமதிப்பு நீக்கத்தாலும் பாதிப்பு ஏற்பட்டிருக்கு என்பதை பன்னீர்செல்வம் அவர்களே சட்டசபையில் சொல்லியிருக்கிறார். ஆகவே இது அவர் இந்த மாதிரி விஷயங்கள் என்பது இதுக்கு பொருந்தாத ஒரு விஷயம். இந்த திட்டம் என்பது மக்களுக்கு பயனுள்ள திட்டம் இல்லை. இதை கைவிட வேண்டும் என்பதுதான் எங்களுடைய கணேஷ்குமார். பாட்டாளி மக்கள் கட்சியை பொறுத்தவரை எங்களுடைய தொலைநோக்கு பார்வையில் எந்த ஒரு வளர்ச்சி திட்டமாக இருந்தாலும் அது வேளாண் சார்ந்து வேளாண் துறையை அழித்து வளரக்கூடிய விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் எதிர்த்து தான் நாங்கள் நிற்போம். ஏனென்று சொன்னால் இன்றைக்கி இருக்கக்கூடிய மிகப்பெரிய நாம் சந்திக்கக்கூடிய எதிர்கொள்ளக்கூடிய மிகப்பெரிய ஒரு சவால் எது என்று சொன்னால் வேளாண் துறையை மேம்படுத்துவது தான். ஏன்னா இன்னும் எதிர்காலத்தில் பார்க்கும்பொழுது வேளாண் துறை தான் மிகப்பெரிய ஒரு தொழிலாக மாறக்கூடிய சூழ்நிலை எல்லாம் இருந்து கொண்டு இருக்கிறது. பல ஆய்வுகள் உலக நாடுகள் மத்தியில் இதெல்லாம் சொல்லப்பட்டு இருக்குது. அப்படி இருக்கும்போது வேளாண் துறைக்கு இருக்கக்கூடிய முக்கியத்துவம் இன்றைக்கே கூட பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் அதிக நிதி ஒதுக்கப்படக்கூடிய ஒரு துறை எது என்று சொன்னால் அது வேளாண் துறை தான். எனவே வேளாண் துறைக்கு இருக்கக்கூடிய முக்கியத்துவத்தை மனதில் கொண்டு அதற்கு பிறகு அடுத்த ப்ரிஃபரன்ஸ் தான் மற்ற தொழிலுக்கு கொடுக்க வேண்டும் என்பதில் பாட்டாளி மக்கள் கட்சி தெளிவாக இருக்கிறது. எனவே வேளாண் துறையை அழிக்கக்கூடிய எந்த ஒரு திட்டமாக இருந்தாலும் பாட்டாளி மக்கள் கட்சி அதனுடைய எதிர்ப்பை நிச்சயமாக தெரிவிக்கும். டாக்டர், காங்கிரஸ், கம்யூனிஸ்ட், திமுக 3மே எக்ஸ்பைரி ஆனது. சரி, அது எக்ஸ்பைரி ஆனது உதவுமா? நீங்க கம்யூனிஸ்ட் நிலைமை என்ன? கடப்பார தேஞ்சி நிறைவு செய்யற இடத்துல புதுசா சார்ஜஸ் வச்சீங்கன்னா அவர் பதில் சொல்றதுக்கு வருவாரு. வைக்கவே இல்லைங்க. நான் உண்மையை சொல்றேன். அவர் ஒத்துக்காம போனாலே மக்கள் பாத்துக்கிறாங்க. அது பார்க்கணும். நீங்க எக்ஸ்பைரி ஆன பிற்பாடு அதை வச்சு பேசுறதே தப்பு. ஏன்னா அவங்க மூளை அப்படிதான் போகும். நீங்க மருந்துன்றது நோயை தீர்க்கும், விஷம் என்ன பண்ணும் அது பார்க்கணும். இந்த காலம் வரல நீங்கள் ஒவ்வொரு விஷயம் நீங்கள் எப்படி இப்போ நீங்கள் 1967 தமிழ்நாட்டில் காங்கிரஸ் போச்சு, இன்றைக்கி வெளியே வரல. அதுக்கப்புறம் என்ன திட்டங்கள் அது கொடுத்து இந்த தமிழ்நாட்டுக்கு இது பண்ண முடியும்? வைத்தறிச்சல் பொறாமல் தான் இருக்கும், வேறு ஒன்றும் இருக்காது. கம்யூனிஸ்ட்டு முதல்ல சுதந்திரம் அடைஞ்ச போது எதிர்கட்சி பார்லிமெண்ட்லேயே கம்யூனிஸ்ட்டு தான். இன்றைக்கி பொசிஷன் என்ன அதை பார்க்கணும். அவங்க எல்லாமே திறமைசாலிகள், இதில் யாரும் முட்டாள்கள் நான் சொல்லவே இல்லை.
ரொம்ப புத்திசாலிகள், அதிகமா படிச்சா மூளைக்கல்வி, அதனால குழப்பம் வந்தது. ஆகையினால இல்ல, இதை நீங்க எண்ணி பார்க்கணும். அந்த அடிப்படையில ரொம்ப பழைய கால வரலாறு பேசுறீங்க. ரொம்ப புத்திசாலி, பல கட்சிகள் அழிஞ்சு போச்சு. இல்லைங்க, ஏங்க அப்போல்லாம் நான் 1952 டாக்டர் பல அண்ணாஜி கட்சி உருவாகி 1952 டாக்டர் அண்ணாஜி அவர்கள் நிறைய கருத்து சொல்லுங்க. ஆகையினால அந்த நிலையில இப்பொழுது வளர்ச்சி திட்டங்கள் என்ன, வளர்வதற்கு வழி என்ன, 18ஆம் தேதிக்கு மேல இப்ப எடப்பாடி எங்க இருக்காருன்னு அதை பார்க்கலாங்க. எங்கே இருக்கோம், இப்படிதான் 2 வருஷமா சொன்னீங்க, ஒன்னும் பண்ண முடியல. 2 வருஷத்துக்கு 2 18ஆம் தேதிக்கு தேர்தலும் வரட்டுங்க, அதையும் சந்திக்கிற மக்களை தானே சந்திக்கிறோம். வாங்க நாம் மக்களை சந்திப்போம். ஆகையினால மக்களை சந்திப்பதற்கு நாங்கள் தயார். குற்றம் இருந்தால் நாங்கள் தண்டனைக்கும் தயார், குறை இருந்தால் திருத்திக் கொள்ளவும் தயார், நிறை இருந்தால் எங்களை மக்கள் காப்பாற்றுவார்கள், உயர்த்துவார்கள் என்ற நம்பிக்கை இருக்கிறது. அந்த நம்பிக்கையின் அடிப்படையில் இதை பல்வேறு வகையிலும் பரிசீலிப்போம். என்ன செய்யலாம் என்பதை எல்லோரையும் வைத்தே முடிவெடுப்போம். இதை செய்து காட்டிய ஒரு எடப்பாடியார் இதையும் செய்து காட்டுவார். வெற்றி செல்வன். இந்த திட்டம் என்பது பாரத் மாலாவினுடைய ஒரு உயர்ந்த ஒரு கொடி திட்டம் தான். பாரத் மாலா திட்டம் அப்படிங்கிறது என்னதுன்னா ஏற்றுமதி சார்ந்த திட்டம். அது நீங்கள் இந்த திட்டங்கள் எல்லாமே வந்து நம்மளோட சாதாரண நபர்கள், எளிய மக்களுடைய போக்குவரத்துக்காக கொண்டு வரப்பட்ட திட்டங்கள் அல்ல. கேரியர்ஸ், குட் கேரியர்ஸ்க்கான தான். அதாவது ஏற்றுமதிக்கு உகந்த அளவில் நம்முடைய சாலைகள் மாற்றி அமைக்கப்பட வேண்டும், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் மாற்றி அமைக்கப்பட வேண்டும், துறைமுகங்கள் மாற்றி அமைக்க வேண்டும். அதுக்கு தான் பாரத் மாலா, சாகர் மாலாங்கிற திட்டம் வச்சிருக்காங்க. ஆக உள்நாட்டில் நம் நாட்டில் இருக்கக்கூடிய இயற்கை வளங்களை எடுத்து அதை ரிஃபைன் செஞ்சுட்டு, பெட்ரோ கெமிக்கல்ஸ் ஹப்பாக இருக்கட்டும், மீத்தேனாக இருக்கட்டும், ஹைட்ரோ கார்பன்ஸ் திட்டமாக இருக்கட்டும், கெயில் திட்டமாக இருக்கட்டும், அல்லது பிற நேச்சுரல் கேஸ் அண்ட் பெட்ரோலியம் திட்டமாக இருக்கட்டும், இவை எல்லாமே உள்நாட்டில் இருக்கக்கூடிய இயற்கை வளங்களை எடுத்து அதை ரிஃபைன் செஞ்சு ஃபினிஷ் ப்ராடக்டாக பண்ணிட்டு அதை நகர்த்தி கொண்டு செல்வதற்கான சாலை வசதிகளும், ரயில்வே வசதிகளும், போக்குவரத்து வசதிகளும், ஏர்போர்ட் வசதிகளும் தேவை. அந்த வசதிகளை தான் பாரத் மாலா, சாகர் மாலா திட்டம் கொண்டு வராங்க. இதன் காரணமாக நம் நாட்டு எளிய மக்களுக்கு 5 பைசா பிரயோஜனம் கிடையாது. இவர்கள் நிலத்தை இழக்கப் போகிறார்கள், மண் வளத்தை இழக்கப் போகிறார்கள், காற்றை இழக்கப் போகிறார்கள், கடல் வளத்தை இழக்கப் போகிறார்கள், நீர் வளத்தை இழக்கப் போகிறார்கள். இந்த பாதிப்பு தான் நமக்கு. இதன் மூலமா பயனாளி யாருன்னு பார்த்தீங்கன்னா கார்பரேட்ஸ் தான். ஆக இந்த அரசு, இந்த திட்டங்கள் இவை அனைத்துமே கார்பரேட் செய்யணும். அதில் ஒரு பகுதி தான் இது. இதை இப்போது எதிர்ப்பதற்கான ஒரு டூல் நம்மகிட்ட கிடைச்சிருக்கு. மக்கள் இயக்கங்கள் தொடர்ச்சியாக இருக்கு. இப்படியான திட்டங்கள் தொடர்ச்சியாக எதிர்க்கப்படும், அவை வீழ்த்தப்படும். இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டதற்கு எங்கள் நெஞ்சார்ந்த நன்றி. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். Thank you.